இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க நோட் அவுட் பண்ணி வச்சு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் 100% நடக்கும். ஸோ ഈ ബിസിനസ് ഓപ്പർച്യൂണിറ്റിയിൽ ഈ KYP செஷன் நோ யுவர் கஸ்டமர் நோ யுவர் ப்ராடக்ட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லி தரதுக்காக ஒரு கிரேட் பர்சனாலிட்டி இன்னைக்கு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி, என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். எந்த ப்ராடக்டை பத்தி எந்த டவுட் இருந்தாலும் மேபி சில டைம்கள்ல நான் தான் அவரை கூப்பிட்டுட்டு அதோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த மாதிரி ப்ராடக்டில் நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. நமக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு ஐஸ்லிம், நம்ம மூணாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கு ஐஸ்லிம். ஐஸ்லிமோட ஒரு பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லலாம். ரீசன் 20 கிலோ வரைக்கும் அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு கம்மியாக்கி ஒரு லிவிங் எக்ஸாம்பிளான ஒரு பர்சனாலிட்டியான நமக்கு இன்னைக்கு சொல்லி தரதுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவருடைய இந்த செஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. நீங்க உங்களோட கோஆபரேஷன், நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த ப்ரோக்ராம்ல. ரீசன் அவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நீங்க சாட் பாக்ஸிலும் நீங்க உங்களுக்கு முடியற மாதிரி தம்பி இம்ப்ரெஷன் எல்லாம் கொடுத்து நீங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணி அசோசியேட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கிற இந்த நாலேஜ் கரெக்டா நீங்க எழுதி வச்சு உங்களோட ஃபியூச்சர் இந்த பிசினஸுக்கு தேவை இருக்கிற எல்லாத்துக்கும் இது யூட்டிலைஸ் ஆகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த வந்திருக்கிற நம்மளோட ഈ സെഷൻ കൊടുക്കുന്നതുക്കാக വന്നിരിക്കുന്ന ഗ്രേറ്റ് പേഴ്സണാലിറ്റി കമ്പനിയിലെ എക്സിക്യൂട്ടീവ് ബ്ലൂ ഡയമണ്ട് 1.5 கோடிக்கு மீது இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் சம்பாதிச்சு இப்பவும் பெரிய ஹைலி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. தமிழ்நாட்டில அவர் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சென்னையிலேக்கு தான் இப்போ தங்கிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு படிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்திலே ഈ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ഈ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கடந்த 5.5 வருஷங்களுக்குள்ள ஹைலி சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி கூட தான். ஸோ நிதானமா காமன் குவாய்ட் பிளேஸில் நீங்க உட்கார்ந்து கரெக்டா ஒரு பென்னி டைரி எடுத்து வச்சு அவர் சொல்ற ஒவ்வொரு பாயிண்டும் நீங்க எழுதி வச்சு உங்களோட வாழ்க்கையிலுமே அதே மாதிரி ஒரு 4 வருஷத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ப்ராடக்ட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க கண்டிப்பா எழுதி வைக்கணும். நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ நான் அந்த பர்சனாலிட்டி இன்வைட் பண்ண போறேன். ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் ராஜபாண்டியன் ஃப்ரம் விருதுநகர். ராஜபாண்டியன் சார், ஓவர் டு யூ. நல்ல ஒரு வர்ச்சுவல் கைத்தட்டல் கொடுத்து ராஜபாண்டியன் சாரை நமக்கு இன்வைட் பண்ணிடலாம். தேங்க்யூ வெரி மச் நிதின் சார் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நோ யுவர் ப்ராடக்ட் செஷன் உங்க அனைவரும் சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்களே, நம்ம பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவலில் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒண்டர்ஃபுல் இன்ட்ரடியூஷன் கொடுத்த நம்ம ஃப்ரெண்டு நிதின் நாயர் சாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டு நிதின் சார். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் நாலேஜ் அண்ட் ப்ரொமோஷனல், எப்படி நம்ம ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணி இந்த பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் டேக் ஆஃப் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம கம்பெனி இப்போ ஐடியல் டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியல் டிஸ்ட்ரிபியூட்டரில் நீங்கள் எல்லாரும் அச்சீவ் பண்ணணும். ப்ளஸ் நமக்கு மந்த்லி வந்து டாப் ரீட்டெயிலர் போனஸில் மாதம் 12 ப்ராடக்ட், 24 ப்ராடக்ட், 40 ப்ராடக்ட் எப்படி நீங்கள் ஹைலி ரீட்டெயில் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டைரி பென்னோட நீங்கள் இந்த செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற ஐடியாஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்தர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த மந்த்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். நிறைய நபர்கள் வந்து வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறனால நீங்கள் 50% தான் இதில் கனெக்ட் ஆகிருக்கீங்க. ரிமைனிங் 50% கனெக்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம் ஆக்சுவலி. ஏன்னா 50% வந்து காது கேட்குது, 50% வந்து உங்களோட இன்வால்மெண்ட் வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலி. அப்போ 100% நீங்க கனெக்ட் ஆனதான் விவால 100% வந்தீங்க சக்சஸ் ஆக முடியும். 50% சக்சஸ் போதுமா, 100% சக்சஸ் வேணுமா? ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ ஆன் பண்ணவங்கலாம் சொல்றாங்க எனக்கு 100% சக்சஸ் வேணும். அப்போ வீடியோ ஆஃப் பண்ணவங்களுக்கு 100% வேணான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அதனால நண்பர்களே, அனைவரும் வீடியோ வந்து எனேபிள் பண்ணிட்டு இந்த செஷனை ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ நோ யுவர் ப்ராடக்ட் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது, இன்னைக்கு நிறைய புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் இருக்கும், எப்படி இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போகிறது, ரைட் கஸ்டமர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் நமக்கு ப்ராடக்ட்ஸுக்கு உண்டான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸை நம்ம ரீச் பண்ணணும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பிஸ்னஸில் நம்ம ஜெயிக்கணும்னா அந்த எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுத்த நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ பை காட் கிரேஸ் நம்ம எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வெல்னஸ் ரெவல்யூஷன் கிரியேட் பண்றதுல நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியே வந்து பிரச்சனைகளை தான் இருக்கு ஆக்சுவலி. பிரச்சனைகள்லாம் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் கோவிட் தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. நண்பர்களே, கோவிட் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, அது ஒரு பார்ட் ஆக்சுவலி. அது இல்லாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு ஆக்சுவலி. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு நம்ம கிட்ட இருக்கு. 2065 வரைக்கும் இந்த துறை டெவலப் ஆக போகுது. எத்தனை வருஷம் வரைக்கும் நண்பர்களே?
65 வரைக்கும். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, 2065 வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆக போகுதுன்னா இந்த 2065க்குள்ள நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ண போறீங்க, அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 கோடியா 10 கோடியா 100 கோடியா 1000 கோடியா நீங்க தான் டிசைட் பண்ணணும் ஆக்சுவலி. அப்போ மார்க்கெட் வந்து அவைலபிளா இருக்கு, அந்த மார்க்கெட்ல நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ணணும். அதுக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருந்தா நம்ம ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ரைட் ப்ராடக்ட்ஸை ரைட் கஸ்டமர் கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு ரெகுலர் பிஸ்னஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஆக்சுவலி. அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் ஒரு நல்ல ஒரு அப்ளாஸ் கிளாப் கொடுத்தீங்கன்னா நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் டு ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். நிதின் சார், இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் ப்ராப்பராக இருக்கான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க சார். விசிபிளாக இருக்கு. டியர் ஹோஸ்ட், ஸ்க்ரீன் ஷேரிங் வந்து விசிபிளாக இருக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. கரெக்டா இருக்கு சார். யா, தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே நண்பர்களே, ஸோ வைப்ரண்டியோட கேவிபி செஷனுக்கு உங்கள் அனைவரும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு ஆல். இந்த ஸ்லைடோட இன்ஃபர்மேஷன் எல்லாருமே நம்ம கம்பெனியோட அஃபிஷியல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டாக்டர் பாலு கோலர், எம்டி ஆயுர்வேதா, FRAS UK. ஸோ அவர் தான் இன்னைக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். ஸோ அவரோட செஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட கண்டென்ட் எல்லாமே. ஸோ நமக்கு கம்பெனி கொடுத்த அமேசிங் ப்ராடக்ட்ஸ் வந்து 4 இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, யூனிக் அண்ட் மோனோபாலிக் ப்ராடக்ட்ஸ். இது மூலமாக எப்படி நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, இது மூலமாக எப்படி சொசைட்டியை வந்து நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அமேசிங் 4 ப்ராடக்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் iPulse. ஸோ பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி இம்யூனிட்டி வெல்னஸ்னா ஏதோ இண்டஸ்ட்ரியோ மக்கள் தான் புதுசாக ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கொரோனா வந்து எல்லாரையும் பேச வச்சிருச்சு ஆக்சுவலி. இப்போ உலகமே வந்து இம்யூனிட்டியை பற்றி இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க ஆக்சுவலி. அப்போ இந்த வெல்னஸ் அண்ட் இம்யூனிட்டியில் ஒரு இம்யூனிட்டி பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி. ஹெரிடி இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெரிடி இம்யூனிட்டி. ஹெரிடி இம்யூனிட்டின்னா என்னன்னா, சமூகத்தில் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்து அவங்க நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கிறது தான் ஹெரிடி இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன வைரஸ் நம்ம பாடியில் சஃபர்ட் ஆகி நம்ம பாடியை வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னா அதுக்கு வந்து ஒரு சர்வைவலுக்கு ஒரு பர்சன் தேவைப்படுறாங்க ஆக்சுவலி. அப்போ வைரஸஸ் வந்து சர்வைவாருக்கு ஒரு பர்சன் தேவைப்படுறாங்க. அதனால தான் இன்னைக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் வந்து வெளியே போக விடாம இன்னைக்கு உலக நாடுகளே வந்து நமக்கு வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ இன்னைக்கு இந்த வைரஸ் வந்து சர்வே ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட்டிங் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலி. இந்த ஹெர்ட் இம்யூனிட்டி பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு கம்யூனிட்டி இம்யூனிட்டின்னு சொல்லலாம், இல்லை பாப்புலேஷன் இம்யூனிட்டி ஆர் சோசியல் இம்யூனிட்டி. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 நபர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த 100 நபர்களில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நோய் சக்தி வந்து அதிகப்படுத்துறது. ஸோ அந்த அதிகப்படுத்துறது வந்து 2 வகையை அதிகப்படுத்தலாம். ஒன்று வேக்சினேஷன் மூலமா அதிகப்படுத்தலாம். அப்போ 100 பேர்ல என்ன பண்ணலாம், ஒரு 10லேருந்து 20 பேர் வேக்சினேஷன் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும், அவங்க வைரஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து அவங்கள ப்ரிவென்ட் பண்ண முடியும். 2வது ஆப்ஷன் என்ன இருக்குன்னா சப்போர்ட்டிங் இம்யூன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இம்யூன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிற மூலமாகவும் அவங்கள வந்து அந்த சொசைட்டிலேருந்து ஆரோக்கியமாக மாற்ற முடியும். ஸோ எனக்கு ரொம்ப கேரண்டியாக சொல்ல முடியும், இன்னைக்கு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆஃப் பீப்புள் எல்லாருமே ஹெர்ட் இம்யூனிட்டியோட தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லலாம் ஆக்சுவலி. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பீப்புள் எல்லாருமே இம்யூனிட்டி லெவலில் அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி. அப்போ யாரெல்லாம் இம்யூன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்கள ஹெர்ட் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு எந்த நோய்வாய்ப்படாமல் அவங்கள வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற முடியும். அப்போ ஹெர்ட் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வேக்சினேஷன் வேணும், இல்லைனா இம்யூன் பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ் வேணும். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ். அந்த பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டிங் சப்ளிமெண்ட்ஸ் மூலமா எப்படி நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றது? வெல்னஸ் இஸ் யுவர் பர்த் ரைட் அண்ட் யூ ஷேல் ஹேவ் இட். ஸோ இன்னைக்கு நம்மளோட வெல்னஸ்
இல்னஸ்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோயினால பாதிக்கப்படுறது. வெல்னஸ் நோய் வராம தடுக்கக்கூடியதான் வெல்னஸ் ஆக்சுவலி. ஸோ நம்ம கிட்ட ஒரு வெல்னஸ் பேஸ்கெட் இருக்கு நண்பர்களே. ஸோ வெல்னஸ் பேஸ்கெட்ல எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு? ஐபல்ஸ், ஐ காஃபி, ஐஸ்லீம் அண்ட் ஐக்ளோ. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டுமே பெஸ்ட் இம்யூன் பூஸ்டர். அதாவது ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, ஐபல்ஸ் மட்டும் கிடையாது, 4 ப்ராடக்ட்டுமே இம்யூனிட்டி பூஸ்டராக பயன்படுது ஆக்சுவலாக. அப்போ 4 ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுற மூலமாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் பெஸ்ட் இம்யூனிட்டியோட இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு வெல்னஸ்ல முக்கியமா இன்னைக்கு சொசைட்டில என்ன நடக்குதுன்னு நம்ம தெரியணும் ஆக்சுவலி. இன்னைக்கு நிறைய நபர்கள் என்ன பண்றோம்னா, இன்னைக்கு சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சாதான் எப்படி நம்ம ப்ராடக்ட் வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்குள்ள சுச்சுவேஷன்ல 5 பேர்ல, அதாவது 5 அடல்ட்ஸ்ல ஒருத்தர் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு, அது அவருக்கு தெரியறதே கிடையாது ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்து பிளட் ப்ரெஷர் பார்த்துருக்கே மாட்டோம். ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா, என்னங்க உங்களுக்கு பிபி ப்ரெஷர் இவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் தான் ஒரு ப்ரெஷர் பேஷண்டே அவருக்கு தெரியும் ஆக்சுவலி. அப்போ 5 பேர்ல ஒருத்தருக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு, அது அவருக்கு தெரியலைன்னு சொல்றாங்க ஆக்சுவலி. அப்ப இந்த மாதிரி சொசைட்டில அவேர்னஸ் இல்லாம நிறைய நபர்கள் இருக்காங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம 60% நபர்களுக்கு கிரானிக் கண்டிஷன், அதாவது கிரானிக்கா அவங்களுக்கு வந்து நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதுல வந்து நிறைய நபர்களுக்கு தெரியறது கிடையாது. அவங்களுக்கு முன்னக்கூடி தெரிஞ்சுன்னா 60% பீப்புளும் மோஸ்ட்லி ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்டே வச்சுக்கலாம். அவருக்கு ப்ரீ டயபெட்டிக் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபியூச்சர்ல ஒரு டயபெட்டிக் வராம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு ப்ரீ டயபெட்டிக் இருக்கிற ஸ்டேட்டஸே அவருக்கு தெரியாது ஆக்சுவலி. அப்போ 60% நபர்களுக்கு 1 or 2 கிரானிக் கண்டிஷன் இருக்கு, அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். 90% மக்கள் வந்து ப்ரீ டயபெட்டிக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2010 சுகர் இல்லைன்னு செக் பண்ணதில்ல, 2020 80% பேருக்கு சுகர் இருக்கு. இப்போ 2020 நமக்கு சுகர் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 2030 நம்ம சுகர் வராதான்னு என்ன பண்ண முடியாது நண்பர்களே, கேரண்டி கிடையாது ஆக்சுவலி. அப்போ 90% மக்கள் வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டஸ், ப்ரீ டயபெட்டிக் லெவல்ல இருக்காங்க. மேபி இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ டயபெட்டிக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம ப்ரீ டயபெட்டிக்ல இருந்து நான் டயபெட்டிக் லெவலுக்கு நம்மள சேஞ்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாம 90% மக்களுக்கு ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் ஹோட்டல்ல அதிகமா சாப்பிட்றாங்களோ அவங்களுக்குலாம் கிட்னி டிசீஸோட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு கிரியாட்டினின் லெவல் வந்து அதிகமா இருக்கும். என்னடா சார் ஆரம்பிக்கும் போதே பயன்படுத்துறாரு நீங்க நினைக்க வேணாம் ஆக்சுவலி. இதுதான் இன்னைக்குள்ள சுச்சுவேஷன் ஆக்சுவலி. இந்த சுச்சுவேஷன்ல தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டெய்லி நண்பர்களை யாராவது ஒரு நபர் வந்து ஒரு ப்ராப்ளத்தினால, அதாவது கொரோனானால தான் மக்கள் இறக்குறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கொரோனா இல்லாம மக்கள் நிறைய நபர்கள் இறந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் ஆக்சுவலி. இது ஃபோர்ப்ஸ் மேகசீன்ல June 13, 2019 அந்த ஆர்டிகல். அப்ப இந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு நோயினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மெஜாரிட்டி பீப்புள் பாத்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் வெல்னஸ், நிறைய பேருக்கு யோசனை இருக்கும், இந்த நம்ம ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகும், யாருக்கெல்லாம் கொடுக்கலாம். நிறைய நபர்கள் வந்து கோவிட் பேஷண்ட்டை தான் டார்கெட் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம ப்ராடக்ட் கோவிட்டுக்கு உண்டான ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சர்வரோக நிவாரணின்னு சொல்லலாம். அப்ப இன்னைக்கு பீப்பிள் எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் டிசீஸ். ஸோ இன்னைக்கு இதய நோய்கள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நண்பர்களே. ஸோ இண்டஸ்ட்ரியால நம்ம நிறைய நபர்களை ஹார்ட் ப்ராப்ளத்திலிருந்து அவங்கள வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ ஐபல்ஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அப்போ ஹார்ட் டிசீஸ் வந்து நிறைய நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ எனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு நினைக்கிறாங்க. நண்பர்களே, ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும், எப்போ வரும் நம்ம யாருக்குமே தெரியாது ஆக்சுவலி. மெசேஜோ மெயிலோ எதுவும் வராது. நம்மளே பாதுகாத்துக்கணும் ஆக்சுவலி. இன்னைக்கு நிறைய நபர்கள் ஹார்ட் அட்டாக்னால சடனா வந்து இன்னைக்கு இறந்துட்டு வர சுச்சுவேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது கேன்சர் பேஷண்ட் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. முந்தியெல்லாம் படத்துல தான் கேன்சர்னு ஒன்று கேள்விப்பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் கேன்சர்ல பாதிக்கப்பட்டு வராங்க. மூணாவது டயபெட்டிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. முந்தியெல்லாம் எங்கேயா நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல போய் மீட் பண்ணணும், எனக்கு வயசு 30, உனக்கு வயசு எவ்வளவு 40ன்னு கேட்ட நிலைமை போய் இப்போ எனக்கு 160 இருக்கு, உனக்கு எவ்வளவு 180, 200 இப்படிதான் மக்கள் வந்து டயபெட்டிக்கு கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் ஆக்சுவலி. இன்னைக்கு வந்து நமக்கு ஹார்ட்ல வந்து பிளாக் ஆச்சுன்னா நமக்கு வந்து இதய
நிறைய இரத்த குழாய்கள் பிளாக் ஹார்ட் அட்டாகவும், பிரெயின்ல வந்து பிளாக் ஆகும்போது அது ஸ்ட்ரோக்காகவும் மாறுது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு வந்து கொரோனாவும் ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஸோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்துக்கு நிறைய பேர் வந்து சைனஸ், வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி நிறைய நபர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் பேண்டமிக்ஸ். இன்னைக்கு பேண்டமிக் சுச்சுவேஷன் நிறைய இருக்கு ஆக்சுவலி. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் ஒன்று இருக்கு ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்மோக்கிங், நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஒபிசிட்டி இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால தான் இன்னைக்கு டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு நண்பர்களே. வெல்னஸ்னா என்ன? நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் வெல்னஸ்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதுதான் வெல்னஸ். ஆரோக்கியம் மட்டும் இருந்தா ஒருத்தர் ஒரு வெல்னஸ் பர்சன் சொல்ல முடியாது ஆக்சுவலி. வெல்னஸ்ங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் படி அவர் பிசிக்கலி, மென்டலி, சோசியல், ஃபினான்சியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். ஸோ அவர் பிசிக்கலாகவும் அவர் என்னவா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும், மென்டலாகவும் பெர்ஃபெக்டா கிளாரிட்டியா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், சோசியலி அவர் வந்து பாசிட்டிவ் பர்சனா இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபினான்சியலி அவருக்கு எந்த ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ் இல்லாமல் அவர் ஹாப்பியா இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாகவும் அவர் கனெக்டா இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். இது எல்லாமே சேர்ந்ததான் வெல்னஸ் ஆக்சுவலி. அப்ப நம்ம ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் ஒரு பர்சன் வெல்னஸ் பர்சன் சொல்ல முடியாது. இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு வெல்னஸ் பர்சன். ஸோ இண்டஸ்ட்ரியா வந்து நம்ம எல்லாரையும் ஒரு பர்ஃபெக்டா வெல்னஸ் பர்சனா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு ஆக்சுவலி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலி ஆப்ஜெக்டிவ் வெல்னஸ். வெல்னஸோட முக்கியத்துவமே என்னன்னா, லெட் ஃபுட் பி த மெடிசன், மெடிசன் பி த ஃபுட், ஹிப்போக்ராட்டஸ். ஸோ இன்னைக்கு மெடிசனுக்கு தந்தைன்னு சொல்லலாம். இன்னைக்கு அவர் சொல்றது என்னன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. அதாவது மருத்துவ குணம் வாய்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டா நாளைக்கு மருந்த உணவா சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு சொசைட்டில யாரு வீட்டுக்கு போனாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பேக்கெட் ஃபுல்லா டேப்லெட்ஸ் இருக்கு, மதியம் லஞ்சுக்கு ஒரு பேக்கெட் இருக்கு, டின்னருக்கு ஒரு பேக்கெட் இருக்கு. சாப்பாடு சாப்பிட்றவங்களோ இல்லையோ மருந்து மாத்திரை தான் இன்னைக்கு உணவா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலி. இந்த சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு சொசைட்டில இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே clinical trials or scientific investigation examine, evaluate safety and efficacy, invest in ப்ராடக்ட் அண்ட் ஹியூமன் சப்ஜெக்ட். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து ஹியூமன் சப்ஜெக்ட், அதாவது மனிதர்களிடம் இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து கிளினிக்கல் ட்ரையல் போயிட்டு இருக்கு. அதோட ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லீடிங் ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம கம்பெனி வந்து அந்த கிளினிக்கல் ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கூட நம்ம கிளினிக்கல் ட்ரையல்ஸை காமிக்க முடியும் ஆக்சுவலி. இன்னைக்கு லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு நண்பர்களே. அந்த அளவுக்கு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கனால தான் நம்ம இந்த இடங்கள்ல கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ரீச் பண்ண முடியுது ஆக்சுவலி. டாக்டர் அம்பேத்கர் மெடிக்கல் காலேஜ் பெங்களூர், கெம்பகோடா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெங்களூர், பெங்களூர் மெடிக்கல் காலேஜ், த ஆக்ஸ்போர்ட் மெடிக்கல் காலேஜ், பெங்களூர் டயபெட்டிக் சென்டர், நாராயண ஹிருதாலயா. ஸோ சவுத் ஆசியாலே ஒரு பெரிய ஹார்ட் டிசீஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் நாராயண ஹிருதாலயா சொல்லலாம். அங்கே செட்டி ஹாஸ்பிட்டல், விக்ரம் ஹாஸ்பிட்டல், ஜிப்மர், ரிம்ஸ், சிக்மா காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி லீடிங் ஹாஸ்பிட்டல் நம்ம ப்ராடக்ட்ஸோட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கனால தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகுது நண்பர்களே. நம்ம கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன். ஸோ நிறைய நபர்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, நம்ம கம்பெனிக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி. ஸோ நமக்கு ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கு, ஹவுசர் சர்டிஃபிகேட் இருக்கு, ISO 9000 2008 சர்டிஃபிகேட் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் அதோட சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் அந்த செஷன் முடியும் போது அந்த லீகல் சர்டிஃபிகேட்ஸ் இப்போ ரீசெண்டா அப்டேட்டான சர்டிஃபிகேட்ஸ் என்கிட்ட காப்பீஸ் அவைலபிள் இருக்கு. நான் உங்க எல்லாருக்கும் குரூப் சாட் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபிகேஷனும் ரீசெண்டாக அப்டேட் ஆன சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கும்போது ஈஸியாக வந்து ஒரு பீப்புளை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு வந்து லீகலாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் வந்து ஒரு லெவல்ல மட்டும் அப்ரோச் பண்ணலாம் நண்பர்களே. இதை வந்து 4 வகையா நம்ம ப்ரொமோட் பண்றோம் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பதை சிறந்தது. ஹோலிஸ்டிக், கம்ப்ளீட் ப்ராடக்ட் ஃப்ரம் ஹெட் டு டோ. நான் ஏற்கனவே சொன்ன உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அமேசிங் ரிசல்ட்ஸ் நம்ம ப்ராடக்ட் கொடுக்குது. ஆல்டர்னேட்டிவ், சேஃப் ஆல்டர்னேட்டிவ். ஸோ நீங்க என்ன மெடிசின் எடுத்தாலும், டேப்லெட், இன்ஜெக்ஷன் என்ன எடுத்தாலும் அதோட சேர்ந்து நம்ம ப்ராடக்ட்ஸை நீங்க கன்சியூம் பண்ணலாம். இதனால உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் வராது. சேஃபா நீங்க கன்சியூம் பண்ண முடியும். காம்ப்ளிமெண்டரி, ஆக்மெண்டட் பெனிஃபிட். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் பயன்படுத்தினா ஒரு பெனிஃபிட் மட்டும் கிடையாது, அதை சார்ந்த நிறைய பெனிஃபிட்ஸ் வரும் ஆக்சுவலி. அப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு மட்டும் கிடையாது, உடல் முழுவதும் உங்க உறுப்புகளை சுத்தம் பண்ணி உங்க பிளட்டை பியூரிஃபை பண்ணி செல்ஸை ரீஜெனரேட் பண்ணி எக்ஸலன்ட் ரிசல்ட்ஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது நண்பர்களே.
ஸோ நம்ம கம்பெனியோட அமேசிங் ப்ராடக்ட் ஐபல்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கம்பெனியோட சூப்பர் பிராண்டுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஐபல்ஸ் வந்து 1 லிட்டர் பாட்டில் நமக்கு வருது. பியூர் கிளாஸ் பாட்டில், கண்ணாடி பாட்டில். இந்த பாட்டிலை வச்சாதான் ஜூஸ் கெட்டு போகாமல் இருக்கும். வேற கண்டெய்னர் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஜூஸ் வந்து சின்ன குழந்தைகிட்ட மட்டும் பத்திரமா வச்சுக்கணும். 2-3 நாளைக்கு குடிச்சு காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும், இனிப்பு புளிப்பு துவர்ப்புன்னு. ஸோ நம்ம ஐபல்ஸ் வந்து 1 லிட்டர் பாட்டில் கிடைக்கிது. டெய்லி மார்னிங் 30 ml, ஈவினிங் 30 ml நம்ம கன்சியூம் பண்ணணும். பொதுவாக நிறைய நபர்கள் ஐபல்ஸ் வந்து ஒரு டானிக் மாதிரி இந்த மூடியில யூஸ் பண்ற ஹேபிட் இருக்கு. ஸோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு நிறைய வெளியே ஸ்டோர்ஸ்ல வந்து இந்த மாதிரி சின்ன அவுன்ஸ் கிளாஸஸ் அவைலபிள் இருக்கும். ஒரு 50 ml இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இல்லை ஒரு 70% கன்சியூம் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மூடியில ஊத்தி ஊத்தி திரும்ப திரும்ப மூடியை க்ளோஸ் பண்ணும்போது அதில் டஸ்ட் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ப்ராடக்டோட குவாலிட்டியில சேஞ்சஸ் வரும். அதனால இந்த மாதிரி அவுன்ஸ் கிளாஸஸ் தனியாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க அதை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீட்டெயிலிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம ஐபல்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் இம்யூன் பூஸ்டர். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் மல்டி ஃப்ரூட் பிளண்டிங் ஜூஸ் ஃபார்ம், பலதரப்பட்ட பழங்களின் கலவை. அது மட்டும் இல்லாமல் சினர்ஜெட்டிக் காம்பினேஷன். ஸோ சினர்ஜெட்டிக் காம்பினேஷன்னா 1+1 மேத்தமெட்டிக்காக நம்ம 2ன்னு சொல்லுவோம். ஆனால் சினர்ஜெட்டிக் காம்பினேஷனா 1+1, அதாவது ஒரு பழமும் 100 பழம் சேரும்போது 2 ரிசல்ட்டுக்கு பதிலாக 3-4 ரிசல்ட் கிடைக்கும். அப்போ 15 பழங்கள் சேரும்போது 26க்கு மேற்பட்ட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ஐபல்ஸ் மூலமா கிடைக்குது நண்பர்களே. ஸோ ஐபல்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஹார்ட் ஹெல்த். ஸோ நண்பர்களே, யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது லைஃப்ல நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஐபல்ஸ் ரெகுலராக கன்சியூம் பண்ணால் ஃபியூச்சரில் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துக்கிற முடியும். ஹார்ட் அட்டாக் வந்தவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு மேஜர் ரிஸ்க் நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் எதுவுமே தெரியறது இல்லை. ஆக்சுவலி ஹார்ட் ஃபெயிலியர் வந்து டைரக்டாகவும் வரலாம், இன்டைரக்டாகவும் வரலாம். ஆக்சுவலி நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பெயினையே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ கேஸ் ட்ரபிள் நினைச்சிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்காம தான் நிறைய நபர்கள் வந்து அவங்க லைஃப்பை வந்து இழந்துட்டு வராங்க. ஆக்சுவலி அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம ஹார்ட் டிசீஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டயபெட்டிஸ் பர்சனாக இருந்தால் ஃபியூச்சரில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸ்மோக்கிங் பண்ணாலும், சூவிங் டுபாக்கோ இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்னாலும் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் இருக்கு. ஹைப்பர் டென்ஷன், ஹை கொலஸ்ட்ரால், ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டிசீஸ், பேரண்ட்ஸுக்கு இருந்து அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் வைஸும் ஹார்ட் அட்டாக் வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. லேக் ஆஃப் எக்ஸசைஸ். இப்போ நிறைய நபர்களுக்கு வந்து எல்லாமே வந்து மிஷினரி வந்தனால நமக்கு எக்ஸசைஸுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ டெய்லி ஒரு 1 hour 2 hour ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு வேணும். அதுக்கப்புறம் அன்ஹெல்தி ஈட்டிங் பேட்டர்ன். முந்தியெல்லாம் வாழ்றதுக்காக சாப்பிட்டோம், இப்போ சாப்பிட்றதுக்காக தான் வாழ்றாங்க நிறைய நபர்கள். ஆக்சுவலி இந்த மாதிரி சாப்பிட்டாலும் நமக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரெஸ் அண்ட் லேக் ஆஃப் ஸ்லீப். ஸோ அதிகப்படியான மன அழுத்தம், லேக் ஆஃப் ஸ்லீப். ஒரு 6 மணி நேரம் ஒரு கரெக்டான ப்ராப்பர் ஸ்லீப் வேணும். ஆக்சுவலி ஸோ அந்த 6 மணி நேரங்கிறது நிறைய நபர்கள் தவறுதலா என்ன பண்றாங்கன்னா மிட் நைட் 2 மணிக்கு தூங்கி காலையில் 8 மணிக்கு எந்திக்கிறது, இல்லை மிட் நைட் 3 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க இப்போ சோசியல் மீடியா வந்தனால நிறைய நபர்கள் அன்டைம்ல தூங்குற ஹேபிட் இருக்கு. ஆக்சுவலி ஸோ முடிஞ்ச அளவு நண்பர்களே ஏர்லி மார்னிங் ஒரு 4 to 6 o'clock எந்திக்கிற ஒரு ஹேபிட்டை நீங்க கிரியேட் பண்ண. அப்போ நீங்க ஏர்லியரா பெட்டுக்கு போனாதான் ஏர்லியர் நீங்க எந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு சிம்டம்ஸ் என்னென்ன வரும் ஹார்ட் அட்டாக் உண்டான சிம்டம்ஸ் பார்த்தா பிரெத்லெஸ்னஸ், பிரீத்லெஸ்னஸ் அண்ட் எக்ஸசன். ஸோ மூச்சு விடுறதுல சிரமப்படுறது, அதுக்கப்புறம் படுக்கும்போது வந்து அதிகப்படியான இருமல் வருது, காஃபிங் வருது, அதுக்கப்புறம் இல்லை உங்களோட கால் வந்து வீக்கமாக இருக்கிறது, பஃபினஸ் ஆஃப் ஃபேஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 1 வாரம் முன்னாடி அந்த ஃபேஸ் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பெருசாகிக்கிட்டே வரும். அதாவது முகம் வந்து ஊதுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் ஹார்ட் டிசீஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸசிவ் ஃபேட்டிக். ஸோ ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிறது, ப்ளோட்டிங் அண்ட் வெயிட் கெயின், வெயிட் கூடிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் எப்படி வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில நோயோட மூல காரணத்தை குணப்படுத்துது. ஆக்சுவலி ஸோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பாடியில வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, எண்டோஜெனியஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆனால் டயட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது உணவு மூலமா கிடைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு இன்னொரு லைன் ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களை இன்னும் சேஃபா வச்சிருக்கு. இப்போ நம்ம கார்ல போறது சேஃப்னு நினைச்சிட்டு இருப்போம், அதில் சீட் பெல்ட் போட்டால் தான் இன்னொரு சேஃப். ஆக்சுவலி அதே மாதிரி உங்க பாடியை அடிஷ்னலா சேஃபா வச்சுக்கிறதுக்கு டயட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது உணவு மூலமா சாப்பிடக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது நண்பர்களே. இன்னைக்கு ஃப்ளவனாய்ட்ஸ், அதர் பாலிஃபினால்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹெர்ப், விட்டமின் சி அண்ட் டி, கரோட்டினாய்ட்ஸ், இதெல்லாம் டயட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த டயட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே
எல்லாமே நம்ம ஐபல்ஸ்ல நேச்சுரலா கிடைக்குது நண்பர்களே. ஸோ நம்ம ப்ராடக்டோட மெயின் இன்கிரீடியன்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும், அசாய்பரிங்கிற ஃப்ரூட் தான் மெயின் இன்கிரீடியன்ட். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் சவுத் அமெரிக்கால தான் இது அவைலபிள் இருக்கு. ஸோ இது மெயின் பெனிஃபிட் ஹார்ட் சப்போர்ட், உங்க இதயத்தை வந்து நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் சப்போர்ட், இளமை முதுமை, ஸோ அதுக்கு உங்களை இளமையா வச்சுக்கிறதுக்கு ஐபல்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இதோட ஒராக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. உங்க உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி உங்க உடம்ப வந்து ரீஜெனரேட் பண்றதுக்கு ஒராக்னு சொல்லுவாங்க. அதுல வந்து 1,02,700 மைக்ரோமோல் யூனிட்ஸ் இருக்கு. நண்பர்களே, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கள் மற்றும் காய்கறிகள் நட்ஸ்ல இதுல தான் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதனாலதான் நம்ம ஐபல்ஸ் கன்சியூம் பண்றதுனால இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது நண்பர்களே. இன்னைக்கு அசைபரியோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் கேன்சர் செல்ஸ். நம்ம உடம்புல கேன்சருங்கிறது ஒரே நாள்ல உருவாகல நண்பர்களே. 5 வருஷம் 10 வருஷம்னு கொஞ்சம் கொஞ்சமா செல்கள் இறப்பு அதிகரிச்சு தான் கேன்சர் வந்து உருவாகுது. ஸோ இது வந்து கேன்சர் செல்கள் அழிக்கக்கூடியது, இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட், உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. இதனால அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சி நாசா வந்து ஸ்பேஸ் ட்ரிங்க் AS10 ஒரு ட்ரிங்க் கண்டுபிடிச்சாங்க. ஸோ நீங்க அசாய்பரி சாப்பிடணும்னா ஒரு ஆஸ்ட்ரோனட்டா இருந்தால் தான் சாப்பிட முடியும் போல இதுக்கு முன்னாடி. ஏன்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் தான் இந்த ட்ரிங்கை வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியா கம்பெனி நமக்கு ஒரு அமேசிங் ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்ட்ரிங்லே அசைபரி தான் சுப்பீரியர் இன்கிரீடியன்ட். அது மட்டும் இல்லாம நூற்றாண்டுகளா பாத்தீங்கன்னா நம்ம அசைபரிங்கிற பழத்தை வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டுக்காக மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. 60 சயின்டிபிக் பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த அசைபரி வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆன்லைன் பிளாக்ஸை வச்சுக்கிட்டு இது நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆன்லைன் பிளாக்ஸ்ங்கிறது யார் வேணா உருவாக்கலாம் நண்பர்களே. நான் பாசிட்டிவாகவும் கிரியேட் பண்ணலாம், நெகட்டிவாகவும் கிரியேட் பண்ணலாம். நீங்க அதை வந்து ஒரு எவிடன்ஸா பார்க்கக்கூடாது. சயின்டிபிக் பப்ளிகேஷன் அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 60 சயின்டிபிக் பப்ளிகேஷன் ப்ரூவ் பண்ணிருக்கு அசைபரி வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி. ஸோ அசைபரி எப்படி நம்ம ஐபல்ஸ்ல வந்து இன்கிரீடியன்ஸ் இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம் ஆக்சுவலி, சரி சார் அசைபரி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி. அசைபரி வந்து நம்ம ஐபல்ஸ்ல 14% இருக்கு. ஸோ நிறைய நபர்கள் அடுத்த கேள்வி கேட்பாங்க, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் சவுத் அமெரிக்கால வந்து அசைபரி இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா கெட்டு போயிடாதா, அதுக்கு கெமிக்கல் சேர்க்க மாட்டாங்களா, ஏதாவது கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்றதுக்கு வந்து நம்ம அசைபரி வந்து பழம் பறிச்சு அப்படியே பழமா நம்ம இந்தியாவுக்கு நம்ம கம்பெனிக்கு வரல, ஃப்ரீஸ் பண்ணி -80 டிகிரிக்கு ஃப்ரீஸ் பண்றாங்க. என்ன பண்ணாங்க நண்பர்களே, -80 டிகிரி. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 0 டிகிரி பண்ணாலே அது வந்து ஸ்டோனா மாறிடும். -80 டிகிரினா அது ஹார்டு ஸ்டோனா மாறும், ஒரு கல் மாதிரி ஆயிரும் ஆக்சுவலி. அந்த கல்லை என்ன பண்றாங்க, பவுடர் பண்றாங்க ஆக்சுவலி. அப்போ அந்த பழம் வந்து கல்லா மாறி அந்த கல்லை பவுடர் பண்ணி அந்த ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடரா தான் நமக்கு இந்தியாவுக்கு வருது ஆக்சுவலி. அப்போ இந்த ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடரை நம்ம மற்ற பழங்களோட சேர்த்து ஜூஸா கன்வெர்ட் பண்றதுனால அங்க அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல அந்த பழம் சாப்பிட்டா என்ன நியூட்ரிஷன் வேல்யூ கிடைக்குமோ அதே நியூட்ரிஷன் வேல்யூ இந்த ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடர்ல கிடைக்குது. இன்னைக்கு நம்ம ஐபல்ஸோட இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி ஃபார்முலா தான் நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம பேட்டர்ன் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ நண்பர்களே, ஈஸியா அசைபரியை வந்து பறிச்சு ஃப்ரீஸ் ட்ரை வந்து அந்த டெக்னாலஜி யாருக்குமே கிடைக்காது ஆக்சுவலி. நம்ம கம்பெனி தான் யூனிக்கா அந்த பேட்டர்ன் ரைஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம ப்ராடக்ட் வந்து ரொம்ப வேல்யூபிள் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ அசைபரியோட என்னென்ன பழங்கள் சேர்த்திருக்கோம், 14 பழங்கள் சேர்த்திருக்கு ஆக்சுவலி. நம்ம ஐபல்ஸ் வந்து டெய்லி மார்னிங் 30 ml ஈவினிங் 30 ml கன்சியூம் பண்ண சொல்றோம். எம்டி ஸ்டமக்ல ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ வாட்டர் எதுவும் டைல்யூட் பண்ணணும், டைரக்டா அப்படியே எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அவுன்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கும். அதுல 50 ml முக்கால்வாசி நீங்க வாட்டர் எதுவும் டைல்யூட் பண்ணாம டைரக்டா சிப்பை கொஞ்சம் கொஞ்சமா சுவைச்சு சாப்பிடுங்க ஆக்சுவலி. ஸோ நீங்க 60 ml ஐபல்ஸ் சாப்பிட்டீங்கன்னா 7000 ஒராக் யூனிட் கிடைக்குது நண்பர்களே. நீங்க ஒரு 3 கிலோ பழங்கள் சாப்பிட்டாலே 5000 ஒராக் யூனிட் தான் கிடைக்குது. ஒரு மனிதருக்கு 5000 ஒராக் யூனிட் வேணுங்கிறாங்க. ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்குள்ள 1000 கிடைக்கிறது இன்னைக்கு டிஃபிஷியன்சியா தான் இருக்கு ஆக்சுவலி. அப்ப எக்ஸஸா இருக்க 2000 ஒராக் யூனிட் வந்து உங்களோட லிவர்ல வந்து ஸ்டோர் ஆகும். எப்போ உங்களுக்கு தேவைப்படுது உங்க லிவர் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களை ஹெல்த்தியா வச்சிருக்கும் நண்பர்களே. அப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா டெய்லி 60 ml ஐபல்ஸ் கன்சியூம் பண்றது ஒரு ஹேபிட்டா நீங்க வச்சிருக்கிற மூலமா நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். ஐபல்ஸ்ல அதர் இன்கிரியன்ஸ் அசைபரி,
பைனாப்பிள், பியர், பிளாக்பெரி, ப்ளூபெரி, பொமக்ரனட், ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், கிவி ஃப்ரூட், ஒயிட் கிரேப், செரி, பனானா, கான்கார்ட் கிரேப், ஆரஞ்சு, மல்பெரி, இந்த மாதிரி 15 பழங்கள் சேர்ந்த பிளண்டட் ஜூஸாக தான் நம்ம ஐபல்ஸ் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு ஐபல்ஸ் ஒரு சர்வரோக நிவாரணி நம்ம சொல்லிட்டோம். நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு, சார் எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு தனித்தனியா தானே. இன்னைக்கு மார்க்கெட்லேயே வந்து சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். ஆனால் நம்ம ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஒரே ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக வருது. அப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம உடம்புல வந்து செல்களால் உருவானதான் நம்ம உடம்பு ஆக்சுவலி. அப்போ இதுல நல்ல செல்கள் கெட்ட செல்கள் நம்ம பிரிச்சுக்கலாம். கெட்ட செல்கள்னா அதான் ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லுவோம். அதான் ஒரு செல் இருக்குன்னா அது அவுட்டர் சர்க்கிள் 8 எலக்ட்ரான் இருக்கணும், இதுல வந்து 7 எலக்ட்ரான் இருக்கும். இந்த முடிவுறா மூலக்கூறு நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்களை பாதிக்கப்பட்டு அதையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸா மாற்றும். இந்த கெட்ட செல்கள் நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களையும் அழிக்கும் ஆக்சுவலி. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உங்க உடம்புல எந்த உறுப்பை பாதிக்குதோ அந்த உறுப்புகள் வந்து நோயா மாறுது. இப்போ பிரெயினை பாதிச்சா பாருங்க, உங்களுக்கு வந்து பிரெயின் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இதயத்தை பாதிச்சா இதயம் சம்பந்தம் பிரச்சனை, கிட்னியை பாதிச்சா கிட்னி சம்பந்தம் பிரச்சனைகள், ஸ்கின், மல்டி ஆர்கன், ஜாயின்ஸ், இம்யூன் சிஸ்டம், பிளட் வெசல், லங் அண்ட் ஐஸ்ன்னு எல்லா உறுப்புகளை பாதிக்கப்பட்டு எல்லா நோய்களுக்கும் உருவாகிற மூல காரணம் அதான். நம்ம ப்ராடக்ட் எதுவுமே நோயை குணப்படுத்த நோயோட மூல காரணத்தை குணப்படுது. அப்ப நோயோட மூல காரணமே இந்த கெட்ட செல்கள் தான். இந்த கெட்ட செல்களை நல்ல செல்களை மாத்திட்டா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதுக்காக தான் நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவைப்படுது நண்பர்களே. இதுதான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ரைட் சைட்ல பிக்சர் இருக்கு பாருங்க. அவுட்டர் சர்க்கிள் 7 எலக்ட்ரான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் பற்றாக்குறையா இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணா ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி அதை நல்ல செல்லா மாத்திரும் ஆக்சுவலி. அப்ப நல்ல கெட்ட செல்கள் எல்லாமே நல்ல செல்களை மாறிட்டா நம்ம உடம்புல நோய்கள் எதுவுமே இல்லாம நம்ம ஆரோக்கியம் இருக்க முடியும். இதுதான் பேசிக்கா நம்ம ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ இன்னைக்கு ஐபல்ஸோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டே போகலாம் ஆக்சுவலி. எனக்கு ஐபல்ஸை மட்டும் பேச சொன்னாலே ஒரு நாள் தேவைப்படும், அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட், ஸ்ட்ரென்தன்ஸ் த ஹார்ட், உங்க இதயத்தை வந்து பலப்படுத்தும். பிளேட்லெட் அக்ரிகேஷன், அதாவது பிளேட்லெட்ஸ் ரத்த தட்டணுக்கள் நம்ம உடம்புக்கு தேவைதான். ஆனா இதய ரத்த குழாயில பிளேட்லெட் செல்ஸ் வந்து அதிகரிச்சா என்ன ஆகும், ரத்தம் வந்து கிளாட் ஆகக்கூடிய அளவு அதிகரிச்சிடும். இது வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணும், ரொம்ப ரத்தம் வந்து கிளாட் ஆகாம மெயின்டைன் பண்ணும். ரெடியூசஸ் இன்க்ரீஸ்ட் கொலஸ்ட்ரால் லெவல், உங்களோட பாடியில கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்க செல்களை ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கும். ஸ்குவாஞ்சஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உங்க செல் மெம்பரன்ஸ், உங்க செல்லோட மெமரியை வந்து மெயின்டைன் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட் நம்பரை ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். இம்யூனோ மாடுலேட்டிவ் பெனிஃபிட்ஸ், ப்ரோட்டீன்ஸை பில்டு பண்ணி கொடுக்கும். இம்யூன்ஸ் நோய் சக்தி அதிகப்படுத்தும். செல்லுலார் கம்யூனிகேஷன், ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு உள்ள கம்யூனிகேஷனை ப்ராப்பர் பண்ணும். ரிலீஃப்ஸ் இன்ஃப்ளமேஷன், நிறைய நபர்களுக்கு வந்து வலிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அந்த இன்ஃப்ளமேஷனும் சரியாகும். ஃபைட்ஸ் பாக்டீரியா அண்ட் வைரஸஸ், நம்ம உடம்புல இருக்க வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ஷனையும் தடுக்கும். ஆன்டி கேன்சர் பெனிஃபிட்ஸ், ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் ரிஸ்க் ஆஃப் கேன்சர், கேன்சரால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சப்போர்ட்ஸ் ஹெல்தி QOL இன் பேஷன்ஸ், நிறைய பேருக்கு இது புதுசா இருக்கு QOL. இது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் சொல்லலாம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். கேன்சர் பேஷண்ட்டுக்கு முக்கியமான விஷயமே கேன்சர் குணமாக வேண்டிய அவசியம் கிடையாது, கேன்சர்னால அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் இருந்து அவங்க விடுபடணும். அதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப், அவங்களோட வாழ்நாள் கூடணும். இந்த ரெண்டுமே நம்ம ஐபல் சாப்பிட்றதுனால கிடைக்குது நண்பர்களே. நர்வஸ் சிஸ்டம் பெனிஃபிட்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன்ஸ் நர்வஸ் சிஸ்டம், உங்க நரம்பு மண்டலத்தை வந்து பாதுகாக்குது, உங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, மென்டல் கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ அது மட்டும் டயபெட்டிக் ஓரியன்ட் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு நம்ம ஐபல்ஸ் கொடுக்குது. ஸோ ஐபல்ஸ் யாரெல்லாம் கன்சியூம் பண்ணலாம், சூட்டபிள் ஃபார் டயபெட்டிக், தாராளமா ஐபல்ஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாம். ஆக்சுவலி ஒரு சில பேர் சந்தேகம் வரும், என்ன சார் பழங்கள் சாப்பிட்டா சுகர் கூடுங்கிறாங்க, அப்போ ஐபல்ஸ் சாப்பிட்டா சுகர் கூடாதா? ஆக்சுவலி ஒவ்வொரு உணவுக்கும் கிளைசமிக் இண்டெக்ஸ்னு ஒரு வேல்யூ சொல்லுவாங்க, GI சொல்லுவாங்க, கிளைசமிக் இண்டெக்ஸ். அதாவது நம்ம சுகர் ஃப்ரீன்னு சொல்றோம், இல்லை நம்ம சுகர் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்றோம். 50க்கு மேற்பட்ட கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவுகளை சாப்பிட்டா சுகர் கூடும். ஆக்சுவலி நம்ம ப்ராடக்டோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ 32 ஆக்சுவலி. அதாவது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து கொய்யாப்பழம் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க, பப்பாளி சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. இந்த பழங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கம்மி ஆக்சுவலி. இதே மாம்பழம் சாப்பிடக்கூடாது, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுலலாம் கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ அதிகம் ஆக்சுவலி. அப்போ நம்ம ஐபல் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் கூடுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. அப்படி யாராவது எனக்கு ஐபல் சாப்பிட்டு சுகர் கூடிருச்சுன்னு சொன்னா அது ஐபல்ஸ்னால கிடையாது, அவர் எடுத்த உணவுனால கூடியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து அதிகப்படியான கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுருக்கலாம். நிறைய மக்கள் பண்ற தப்பு என்னன்னா, நான் 3000 ரூபாய்க்கு இந்த பொருள் சாப்பிட்றேன், இந்த பொருள் என் உடம்பு பார்த்துக்குன்னு சொல்லி அவங்க உணவுகளை சரி பண்றது கிடையாது. ஸோ நண்பர்களே, நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, நம்ம ப்ராடக்ட் 50%
50% ஒர்க் பண்ணும், ரிமைனிங் 50% அவங்க டயட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ டயட்டும் நம்ம ப்ராடக்ட்டும் யாரு ப்ராப்பராக ஃபாலோ பண்றாரோ அவருக்கு தான் 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதை நீங்க வந்து கிளாரிட்டியா சொல்லணும் நண்பர்களே. திரும்ப சொல்றேன், 50% அவங்க டயட்டு, 50% நம்ம சப்ளிமெண்ட், இந்த ரெண்டும் சேரும் போது 100% ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். குட் ஃபார் பிளட் ப்ரெஷர், எஸ். லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். ஏஜ் லிமிட் இருக்கா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் நம்ம ப்ராடக்டை கன்சியூம் பண்ணலாம். டைம் ஆஃப் இன்டேக் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது எம்டி ஸ்டமக்கில் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதாவது பிஃபோர் ஃபுட் ஒரு 30 நிமிஷம் இடைவெளி எடுத்து நம்ம ஐபல்ஸ் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆக்சுவலி. ஸோ ப்ரெக்னன்சி உமன் வந்து அப் டு 6 months வரைக்கும் எடுத்துக்கலாம். அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி முதல் 6 மாதம் வரைக்கும் அவங்க எடுத்துக்கலாம். லாக்டேஷன் வந்து 2வது மாசத்துலேருந்து, தாய்ப்பால் கொடுக்குறவங்க 2வது மாசத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஐபல்ஸ் வந்து மார்னிங் 30 ml, ஈவினிங் 30 ml எடுக்கும்போது எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்குது நண்பர்களே. நிறைய நபர்கள் கேட்குறாங்க ஐபல்ஸ் எவ்வளோ நாள் சாப்பிடணும்? குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒரு 6 மாதம் மினிமம் அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நிறைய நபர்கள் வந்து ஒரு பாட்டிலே அமேசிங் ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு பாட்டில் அமேசிங் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. சேஞ்சஸ் கிடைக்கும், அதாவது மாற்றம் கிடைக்கும். அந்த மாற்றம் வந்து கேரண்டியா அவங்க பாடியில ரெக்கவரி கிடைக்கும்னா மினிமம் ஒரு 6 months ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு நாள் எடுக்கலாம் அவங்க விருப்பம் ஆக்சுவலி. வாழ்நாள் முழுவதும் எடுக்கிறனாலே ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ ஒரு கேள்வி வரும், சார் ஒரு பர்சனை 3100 ரூபா கொடுத்து பாட்டில் வாங்க வைக்கிறது கஷ்டமா இருக்கு, நீங்க வேற 6 மாசம் சொல்றீங்க, வாழ்நாள் முழுவதும் சொல்றீங்க, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். நண்பர்களே, நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க உடம்போட ஆரோக்கியத்தை கூட்டுதுன்னு புரிய வைக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ், நம்ம ஒரு ஃப்ரூட் ஸ்டால்ல போய் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர்டர் பண்ணோம், மாதுளை ஜூஸ்லேயே சொல்லலாம். அதில் மில்க் ஆட் பண்ணக்கூடாது, சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆட் பண்ணோம். ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர்டர் பண்ணாலே மினிமம் ஒரு 60, 70 அப் டு 100 நீங்கள் போகக்கூடிய கடைகளை வச்சு ஒரு 100 ரூபாய் வரைக்கும் வருது. ஒரு மாதுளை பழம் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக, அதுவும் அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து 100 ரூபாய் வருது ஆக்சுவலி. ஸோ நம்ம ஐபல்ஸ் வந்து 30 ml விலை வெறும் 90 ரூபாய். எவ்வளோ நண்பர்களே? 90 ரூபாய். நான் என்னோட கஸ்டமர்கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஐபல்ஸ் வேணாம் அவர் யோசிச்சாருன்னா 3 கிலோ பழம் டெய்லி வாங்க சாப்பிட்டாருன்னா நம்ம ஐபல்ஸ் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி 3 கிலோ பழம் அவரால் வாங்கி சாப்பிட முடியலன்னா ஐபல்ஸை கட்டாயம் அவர் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலி. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற பிரச்சனை, ரெண்டாவது பிரச்சனைன்னா காஸ்ட் வச்சு, அதாவது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் காசு பார்ப்பாங்க, செலவு பண்றதுலாம் காசு பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம 2 வீலர் 4 வீலர் யூஸ் பண்றோம், 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு கூட பெட்ரோல் டீசல் போட்டுருவோம். ஆனால் பெட்ரோல் பங்க்குக்கு வெளியே வந்து ஒரு இளநீ விற்பாங்க 40 ரூபா 50 ரூபாய்க்கு, அது போய் வாங்கி சாப்பிட மாட்டோம், கேட்டால் விலை ஜாஸ்தின்னு சொல்லுவோம். அப்போ காருக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்றது ஒன்றும் பெருசா தெரியல, நம்ம உடம்புக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா செலவு பண்றது பெருசா தெரியுது ஆக்சுவலி. ஸோ நாளைக்கே நண்பர்களை யோசிச்சு பாருங்க, இளநீல ஓடக்கூடிய காரும் பைக்கும் கண்டுபிடிச்சா நம்ம எல்லாரும் கியூல போய் நிற்போம். எதுக்காக? எனக்கு 10 இளநீ வெட்டி கார்ல ஊத்துங்க, பைக்ல ஊத்துங்கன்னு சொல்லி. அப்போ நம்மளோட மனப்பான்மை, ஆட்டிடியூடு பிரச்சனை தான் இருக்கு ஆக்சுவலி. அந்த ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆனா ஐபல்ஸ் 3100 ரூபாங்கிறது ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது. என்ன பொறுத்தவரை 30,000 ரூபான்னா கூட மக்கள் வாங்குறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. யாருன்னா அந்த உடம்புக்கு வேல்யூ கொடுத்தவங்க ஆக்சுவலி. ஒரு ஆரோக்கியமான மனிதரோட உடம்போட பார்ட்ஸ், ஒவ்வொரு உறுப்புகளை தனியா பிரிச்சோம்னா 12 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணலாம்னு சொல்றாங்க. எவ்வளவு நண்பர்களே? உடனே இப்ப நிறைய பேர் ரேட்டு போடுறாங்க, நம்ம உடம்பு எவ்வளவு விலை இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலி இப்போ 12 கோடி ரூபாய் வேல்யூ உள்ள நம்ம உடம்ப மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு 6 மாசம் ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்றதுல என்ன தப்பு இருக்கு நண்பர்களே? ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கன்வின்ஸ் ஆகணும். நான் பெரிய பிரச்சனைனா டிஸ்ட்ரிபியூட்டர் கன்வின்ஸ் ஆனாதான் கஸ்டமரை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்களே கன்வின்ஸ் ஆகலன்னா கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம 2 வீலர் 4 வீலர் யூஸ் பண்றோம், அதுக்கு எவ்வளவு பெட்ரோலுக்கு சார்ஜ் பண்றோம், எவ்வளவு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பண்றோம், அதோட விலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு 6 மாசம் என்ன சார், ஒரு 7 பாட்டில் நம்ம சாப்பிட்றதுனால ஒன்றும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே வரப்போறோம். ஒரு 21,000 ரூபாய் செலவு பண்றதுனால ஃபியூச்சர்ல ஹாஸ்பிட்டல் போகாம மருந்து மாத்திரையெல்லாம் வாழ முடியும்னா ஏன் பண்ணக்கூடாது நண்பர்களே? இதுக்கு எத்தனை பேர் எனக்கு ஒத்துக்கிறீங்க? எஸ் சார்னு சொல்றவங்க ஸோ ரியாக்ஷன் சிம்பிள் கொடுக்கலாம். ஆக்சுவலி ஒரு 7 பாட்டில் சாப்பிட்றதுனால என் உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னா தாராளமா சாப்பிடலாம்னு ரியாக்ஷன் சிம்பிள் வேணும். ஆக்சுவலி 7 பாட்டில். ஸோ எத்தனை பேர் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிங்களோ, நீங்கள் ஒரு கோர்ஸாக 7 பாட்டில் சாப்பிடணும். ஆக்சுவலி இப்போ நான் ஸ்கோடா ரேபிட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா
5.5 லிட்டர்ஸ் வேணும் ஆக்சுவலி. நான் 1 லிட்டர் மட்டும் ஊற்றிட்டு என்னோட இன்ஜினை ரன் பண்ணால் என்ன ஆகும்? இன்ஜின் சீஸ் ஆயிரும் ஆக்சுவலி. அப்போ உங்கள் உடம்புக்கு வந்து மினிமம் நான் சொல்றது 7 லிட்டர் நீங்க சாப்பிட்ருக்கணும் ஆக்சுவலி ஒரு நபர். அப்பனா தான் உங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாம ஐபல்ஸ் வந்து டேஸ்டிங் கொடுங்க. என்ன பண்ணுங்க நண்பர்களே, டேஸ்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. நிறைய பேர் என்ன பண்றோம்னா, சார் இதான் சார் ஐபல்ஸ், இது வந்து 3100 ரூபாய், இது சாப்பிட்டா உங்க உடம்பு சரியாகும். அவருக்கு உடம்புக்குள்ள கேள்விகள் நிறைய ஓடும். இந்த ஜூஸ் எப்படி இருக்கும், டேஸ்ட் இனிக்குமா புளிக்குமா, இது எப்படி இருக்கும், நம்ம வாங்கினா சாப்பிட முடியுமா, நிறைய கேள்விகள் ஒரு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எல்லா கேள்விக்கும் ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா? இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும். இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், சார் என்ன சம்பாதிக்க கூப்பிட்டீங்களா செலவு பண்ண கூப்பிட்டீங்களான்னு சொல்லி. நண்பர்களே, விதைக்காம அறுவடை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க கிவிங் மென்டாலிட்டி இருந்தால் தான் உங்களால டேக்கிங் மென்டாலிட்டி வரும். ஸோ அதுக்காக டேஸ்டிங் கொடுங்கறதுக்கு நான் ஒரு பாட்டில் ஃப்ரீயா கொடுங்கன்னு சொல்லல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன ஒரு 50 ml அவுன்ஸ் கிளாஸ் வாங்கி ஒரு 15 ml டேஸ்ட் கொடுங்க. எவ்வளவு எம்எல்? 15 ml. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஐபல்ஸ் வந்து 15 ml டேஸ்ட் கொடுங்க. இன்னையிலேருந்து இனிமேல் நீங்க யாரை போய் மீட் பண்ணாலும் 15 ml டேஸ்ட் கொடுத்து தான் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியாது, அந்த ப்ராடக்ட் டேஸ்ட் வந்து கன்வின்ஸ் பண்ணும். அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்டோட டேஸ்ட்ல வந்து பீப்புள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. பிளஸ் அந்த வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கு டேஸ்ட் கொடுங்க. நான் எப்பவுமே அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண ஆக்சுவலி. அந்த வீட்டில் குட்டீஸ் இருந்தால் உடனே நான் டேஸ்ட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அந்த குட்டீஸே ப்ராடக்ட்டை வாங்க வச்சிருவேன். எஸ் ஆர் நோ? அங்கிள் அந்த ப்ராடக்ட் கொடுங்கன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸை வந்து அது வேற மாதிரி பண்ணிடுவாங்க. எனக்கெல்லாம் நிறைய கால்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலி. சார் ஐபல்ஸ் கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லி என்னோட குழந்தை அடம் பிடிக்கிற, எனக்கு ஒரு பாட்டில் கொடுத்துட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து டேஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. அப்போ 15 ml ஐபல்ஸ் டேஸ்ட் கொடுத்தீங்கன்னா 66 பேருக்கு டேஸ்ட் கொடுக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஐபல்ஸை வந்து நீங்க டேஸ்ட் கொடுத்தீங்கன்னா 66 பேருக்கு டேஸ்ட் கொடுக்கலாம். நீங்க இப்ப இருந்து நோட் பண்ணுங்க நண்பர்களே. இன்னைக்கு ஒரு பாட்டில் ஓபன் பண்ணி 66 பேருக்கு டேஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு எத்தனை ரிசல்ட் கிடைக்குன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய நபர்கள் எனக்கு கொடுத்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்னா 12 ப்ராடக்ட் சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு ஐபல்ஸ் ஓப்பன் பண்ணி 66 பேருக்கு நான் ப்ராப்பரா டேஸ்ட் கொடுத்தேன். டேஸ்ட் கொடுத்த லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க, பேரு, மொபைல் நம்பர், ஏரியா வச்சு 66 பேருக்கு நான் டேஸ்ட் கொடுத்து அப்ரோச் பண்ணதுல 12 ப்ராடக்ட் சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மினிமம். ஒரு சில பேர் 24 சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேர் 40 சொல்லியிருக்காங்க. இப்போ 12 ப்ராடக்ட் சேல் ஆனா உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு 500 ரூபா வச்சு 6000 ரூபாய் பெனிஃபிட் வரும். ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் நண்பர்களே, நீங்க கொடுத்த டேஸ்ட் ப்ராடக்ட் பாருங்க, திரும்ப உங்களுக்கு ஃப்ரீயா வரும். ஹலோ, நான் ஏற்கனவே சொன்னேன், கிவிங் மென்டாலிட்டி இருந்தால் தான் என்ன வரும்? டேக்கிங் மென்டாலிட்டி வரும். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்க கொடுக்காம உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வரும்னா வருமா? வராது ஆக்சுவலி. அப்போ நீங்க இப்போ அறுவடை பண்ணுங்க. ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் கொடுங்க, 12 ப்ராடக்ட்டை ரீட்டெயில் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயா வரும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு திரும்ப என்னவா வந்துருச்சு நண்பர்களே? ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு. நிறைய பேர் வெறும் வாயிலே வடை சுடுவாங்க ஆக்சுவலி. ஸோ வடை எப்படி இருக்குன்னு வடையை கொடுக்கவே மாட்டாங்க, ஆனா டேஸ்ட் எப்படி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணும்போது டேஸ்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. ஒரு சில பேர் ஒரு பேடா என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்தா காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்க யாரும் ப்ரொமோட் பண்ணாதீங்க நண்பர்களே. அது வந்து அது என்ன லூஸ் ஸ்டாக்னு சொல்லலாம் ஆக்சுவலி. இந்த உலகத்துல நல்லா இருந்தா காசு கொடுங்கன்னு சொல்லி இன்னும் எந்த பொருளுமே தயாரிக்கல. எஸ் ஆர் நோ? பக்கத்துல ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப், 2 வீலர் ஷோரூம் இருக்கு. ஒரு பைக் வாங்கிட்டு வந்து 1 மாசம் நான் ஓட்டி பாக்குறேன், நல்லா இருந்தா காசு கொடுங்கன்னா அந்த ஓனர் எப்படி பார்ப்பாரு உங்களை? ஒரு பிசினஸ் மேனா பாருங்க நண்பர்களே. இங்க யாருமே தயவு செஞ்சு ஒரு ப்ராடக்ட்டை போய் தள்ளணும்னு நினைச்சு போகாதீங்க. நீங்க யாரு ஒருத்தர் அந்த வேர்டை யூஸ் பண்றீங்களோ தள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பனாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா இருந்தா காசு கொடுங்க. அதெல்லாம் வேணாம் ஆக்சுவலி. ஒரு பிசினஸ் மேன் எப்பயுமே கராரா இருக்கணும் ஆக்சுவலி. அப்ப காசு கொடுத்தாதான் ப்ராடக்ட் கொடுக்கணும். காசு கொடுக்கலன்னா ப்ராடக்ட் கொடுக்காதீங்க. அதிகபட்சம் 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்கு மேல யாருக்குமே கொடுக்காதீங்க. அவர் 1 வாரம் தரேன், 10 நாள் கழிச்சு தரேன்னா, அண்ணா எனக்கு பக்கத்து தெருவில் ஒருத்தர் ப்ராடக்ட் கேட்டிருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு 10 நாள் கழிச்சு தரேன், அந்த ஹேபிட்டை கொண்டு வாங்க நண்பர்களே. எங்கேயுமே நம்ம வந்து பணத்தை இழந்துடக்கூடாது. அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் ஆக்சுவலி. ஸோ அதனால யாருமே அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. கேஷ் ஆன் கேரி, பணம் கொடுத்து பொருளை கொடுங்க, அப்பதான் ரிசல்ட் வரும். நிறைய நபர்கள் பணம் கொடுக்குறதுங்க ரிசல்ட் வர இல்லைன்னு வர சொல்லிடுவாங்க. அதுதான் நமக்கு ஒரு பெரிய வருத்தம் வந்துடும் ஆக்சுவலி.
எஸ் சார், நோ சார். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? திரும்ப 3000 ரூபாய் கேட்பீங்க, இன்னொரு ப்ராடக்ட் வாங்க சொல்லுவீங்க. சரியில்லைன்னு சொல்லிட்டா அது ஏன்னா மக்கள் அப்படிதான் இருக்காங்க. அந்த இதுல நீங்க யாரும் பாதிப்பு அடையக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன் நண்பர்களே. ஸோ ஐபல்ஸ் இந்த அளவுக்கு ஒரு அமேசிங் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலம் உங்களுக்கு பிசினஸ் ஜென்ரேட் ஆகும். அது மூலம் ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் ஆகும் நண்பர்களே. ஸோ அதனால டேஸ்டிங் கொடுங்க, பிசினஸ்ல பெரிய லெவல் ஐபல்ஸை ப்ரொமோட் பண்ணுங்க. பிளஸ் நிறைய நபர்கள் வந்து நீ கொரோனாவுக்கு வந்து ஐபல்ஸ் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஊர்ல கொரோனா பேஷண்ட்டை தேடிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் யாரும் ப்ரொமோட் பண்ணாதீங்க ஆக்சுவலி. ஸோ இந்த ஐபல் சாப்பிட்டா யாருக்குமே கொரோனா வராதுன்னு சொல்லுங்க. ப்ரிவென்டிவ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை வந்து ஒரு மெடிசினா கொண்டு போகாதீங்க. நிறைய நபர்கள் வந்து இது ஒரு மெடிசின் பெனிஃபிட்டாவே கொண்டு போறாங்க. இது சாப்பிட்டா அது சரியாயிரும், இது சரியாயிரும், அப்படி எதுவுமே சொல்லாதீங்க. 100% கேரண்டியா எந்த டிசீஸுக்கும் சொல்லாதீங்க ஆக்சுவலி. ஏன்னா அவங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க நண்பர்களே? இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ கட்டாயமா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அது 10%, 20%, 30% கேரண்டியா கிடைக்கும். ஸோ நீங்க 100% வந்து ஒரு கேரண்டியா உங்களுக்கு ரெக்கவரி கிடைக்கும். ஒரு ட்ரக் டேப்லெட் அளவுல ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணாதீங்க. இது ஒரு சப்ளிமெண்டா ப்ரிவென்டிவா ப்ரொமோட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல பிசினஸ் வரும் ஆக்சுவலி. ஸோ ஐபல்ஸை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்க சந்தேகம்லாம் பூர்த்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஐ காஃபி, டயபெட்டிக் காஃபி. ஸோ இன்னைக்கு நம்ம கம்பெனி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்ல இந்த ஐ காஃபி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன கன்வின்ஸ் பண்ணதே இது ஆக்சுவலி. இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய நபர்கள் சுகர் வந்துருச்சுன்னா பிடிச்சாலும் பிடிக்கலன்னு ஊசி என்ன பண்ணும்? முந்தியெல்லாம் ஊசி இங்கே போட்டாங்க, இப்போ தொப்புள் கீழே போறாங்க. நாய் கடிச்சாதான் தொப்புள் கீழே ஊசி போடுவாங்க. இப்போ சுகர் பேஷண்ட் வந்து இன்சுலினை வந்து தொப்புள் கீழே போட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலி. டெய்லி ஊசி போட்டு போட்டு கை காலெல்லாம் புண்ணாய் ரண வேதனையில மக்கள் இருக்காங்க ஆக்சுவலி. அப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அவங்க குடிக்கிற டீ காஃபிக்கு பதிலாக ஐ காஃபி. என்ன நண்பர்களை? சேஞ்ச் யுவர் காஃபி, சேஞ்ச் யுவர் லைஃப். குடிக்கிற டீ காஃபி பதிலாக ஐ காஃபி சேஞ்ச் பண்ணால் பெரிய சேஞ்சஸ். இது எவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலி. அதுவும் காஃபியோட டேஸ்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஐ காஃபி போட்டால் அந்த வீடு ஃபுல்லாக அந்த அரோமா டேஸ்ட் இருக்கும், அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த அரோமா டேஸ்ட் இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அந்த ஐ காஃபி வந்து 2 வேரியண்ட்ல வருது ஆக்சுவலி. ஐ காஃபி கிரீமர், ஐ காஃபி பிளாக் ஆக்சுவலி. ஸோ ஐ காஃபி கிரீமர் பொதுவாக வந்து டயபெட்டிக் இல்லாதவங்களுக்கும் டயபெட்டிக்னால டேப்லெட் சாப்பிட்றவங்களுக்கும் நம்ம ஐ காஃபி கிரீமர் கொடுக்கலாம். அதாவது டயபெட்டிக் இல்லாதவங்களுக்கும் டயபெட்டிக்னால டேப்லெட் சாப்பிட்றவங்களுக்கும் பொதுவாக நம்ம ஐ காஃபி கொடுக்கலாம். ஐ காஃபி பிளாக் வந்து இன்சுலின் பேஷண்ட்ஸ், இன்சுலின் போறவங்களுக்கு கொடுத்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டுமே யாருனாலும் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சலைசர் ரெட்டிகுலேட்டர் ரூட்டோட இன்கிரியன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு இதை கம்பேர் பண்றப்ப. அதனால இதுல வந்து ரொம்ப இன்கிரியன்ஸ் இருக்கும். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளாக் காஃபி இது வந்து பால் சேர்த்த காஃபி மாதிரி இருக்கும். இது பால் சேர்க்காம பிளாக் காஃபி மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. இது யாருனாலும் பயன்படுத்தலாம். ஸோ டெய்லி மார்னிங் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, 100 ml பாயில்டு வாட்டர், நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு இறக்கிட்டு இந்த பவுடர் ஆட் பண்ணி 2 ஆத்து அப்படியே சாப்பிடு. கிரீன் டீ ப்ரிப்பேர் பண்ற மாதிரி. ஒரு சில பேர் பவுடர் போட்டுட்டு கொதிக்க வைக்கிறாங்க, அப்படி பண்ணாதீங்க. தண்ணியை கொதிக்க வச்சு இறக்கிட்டு பவுடர் போட்டு ஆத்தி சாப்பிடுங்க. இதை தயவு செஞ்சு கோல்டு காஃபியா யாரும் குடிக்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஐஸ் வாட்டர்ல குடிக்கிற மாதிரி யாரும் அப்படி யாரும் கேட்டா நோ சொல்லிடுங்க. ஐஸ் வாட்டர்ல போட்டு நம்ம ஐ காஃபி குடிச்சா அவங்களுக்கு எந்த வித நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ ஒன்லி ஹாட் வாட்டர்ல மட்டும்தான் பயன்படுத்தணும் ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் மாசம் அவங்க எடுக்கிற மருந்து மாத்திரையை ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய நபர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, நான் ஐ காஃபி குடிச்சா என்னோட டேப்லெட்டை நிப்பாட்டிடலாமா? நிப்பாட்டக்கூடாது. மாசம் அவங்க எடுக்கிற மருந்து மாத்திரை சாப்பிட தான் செய்யணும். ஐ காஃபி காலை மாலை 2 வேளையும் சாப்பிடணும் ஆக்சுவலி. 2வது மாசம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு டாக்டர் தான் அவங்க மருந்து மாத்திரை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்க பாடி மெட்டபாலிசம் மேனேஜ் ஆகும் ஆக்சுவலி. இல்லைன்னா மெட்டபாலிசம் வந்து அன்கண்ட்ரோல் ஆயிரும் ஆக்சுவலி. ஸோ அதனால நண்பர்களே, ஃபர்ஸ்ட் மந்த் அவங்க எடுக்கிற டேப்லெட் ட்ரக்ஸ் கட்டாயம் எடுக்கணும். ஒரு சில பேருக்கு டவுட் வரும், எனக்கு சுகரே இல்லை ஐ காஃபி குடிக்கலாமா? தாராளமா நீங்க தான் குடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு சுகர் இல்லைங்கிற உங்களுக்கு நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ குடிக்க ஆரம்பிச்சுன்னா ஃபியூச்சர்ல சுகரே வராது. ஐ காஃபி குடிச்சா லோ சுகர் ஆகுமா? ஆகவே ஆகாது ஆக்சுவலி. இது வந்து உங்களோட பேங்க்ரியாட்டிக் லெவலை மெயின்டைன் பண்ணதை தவிர சுகரை குறைக்கல, சுகரை மேனேஜ் பண்ணுது ஆக்சுவலி. உங்க பாடியை மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம ஐ காஃபியில் இருக்கிற இன்கிரியன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, டயபெட்டிஸ்னா என்ன? டயபெட்டிக்ஸோட விஷயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இன்னைக்கு டயபெட்டிக் வந்து நிறைய காரணங்கள்னால உருவாகுது நண்பர்களே. ஒன்று வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷன்ல பாதிப்பு வரலாம், இன்சுலின் ஆக்ஷன்ல பாதிப்பு வரலாம், ரெண்டுமே பாதிக்கப்படலாம். இல்லை நம்ம கார்போஹைட்ரேட் இன்டேக்லையும் புரோட்டீன் ஃபேட் மெட்டபாலிசம்லையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து லாங் டேர்ம் டேமேஜ், டிஸ்ஃபங்க்ஷன், ஃபெயிலியர் ஆஃப் வேரியஸ் ஆர்கன்ஸ், நிறைய உறுப்புகள் ஃபெயிலியர் ஆகணும்னு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டயபெட்டிக்ஸ்ல வந்து என்னென்ன ரீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். உங்கள் உடம்புல உருவாக்கக்கூடிய இன்சுலின் உங்கள் உடம்புல ஏற்றுக்கிறாது. அப்நார்மல் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் பை த லிவர் அதிகமாக குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஜெனட்டிக் சசஸ்டிபிலிட்டி, ஸோ ஜெனட்டிக் ரீசனாகவும் உங்களுக்கு வரதுக்கு ஜீன் பிரச்சனைகளாகவும், ஒபிசிட்டி அண்ட் பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஒபிசிட்டினாலும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் ஏஜ் கூடுறதும், பேட் டயட்டு, ப்ரீ டயபெட்டிஸ் அந்த மாதிரி சான்ஸ் இருக்கு. ஸோ டயபெட்டிஸ்ல வந்து 2 டைப்ஸ் சொல்லலாம், டைப் 1 டைப் 2. ஆக்சுவலி டைப் 1 டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு மேஜராக வரும், அவங்களாம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போகிறவங்க. டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ஸோ 90% பீப்புள் வந்து டைப் 2ல இருக்காங்க, 10% பீப்புள் வந்து டைப் 1ல இருக்காங்க நண்பர்களே. ஸோ இந்தியாவோட பிட்டர் ட்ரூத், அதாவது கசப்பான உண்மைன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்தியாவில் டயபெட்டிக் ரேஷியோ வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கு மார்க்கெட் ஆக்சுவலி. ஸோ 128% ஆனுவல் க்ரோத் ரேஷியோவில் இருக்கு 1990 2013 காலகட்டத்தில். லேடிஸ் ஜென்ஸ் வந்து அதாவது ஓவரால் 128%, அதில் வந்து உமனுக்கு வந்து 109%, ஜென்ஸ் வந்து 126%. ஸோ டயபெட்டிஸோட எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டயபெட்டிக்ஸ் 2015 69 மில்லியன் பீப்புள், 2040 125 மில்லியன் பீப்புள் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க நண்பர்களே. இதுக்காக டயபெட்டிஸுக்காக ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் 90.32 பில்லியன், அந்த அளவுக்கு மக்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. டயபெட்டிக் உண்டான சிம்டம்ஸ், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, எனக்கு டயபெட்டிக் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், அடிக்கடி வந்து யூரின் போறது, ஆல்வேஸ் டயர்டா இருக்கிறது, திடீர்னு வெயிட் லாஸ் பண்ணுறது, புண்ணு வந்துச்சுன்னு ஆறாமல் இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் பசிச்சுக்கிட்டே இருக்குது, செக்ஷுவல் ப்ராப்ளம், பிளரி விஷன், உங்கள் கண்பாரத்திறன் பாதிப்படையுது, வேஜனல் இன்ஃபெக்ஷன், உங்களோட காலில் வந்து மதமதப்பு, காலில் வந்து வீக்கம், ஸோ ஆல்வேஸ் டெஸ்ட், அடிக்கடி தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். இதனால உங்கள் பாடியில் வந்து பிரெயின் பாதிக்குது, கண்கள் பாதிக்குது. ஸோ இன்னைக்கு பற்கள்லையும் பிரச்சனைகள் வருது, இதய சம்பந்த பிரச்சனைகள் வருது, கிட்னி, பிரெக்னன்சி, இன்னைக்கு வந்து பெர்த் ரேஷியோ, நிறைய ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் கூட இன்னைக்கு டயபெட்டிக்னால உருவாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நர்வஸ் பாதிக்குது, பிளட் ப்ரெஷர், இன்னைக்கு உங்களோட காலில் சென்சேஷன், ஃபுட் அல்சர். ஸோ நிறைய பேருக்கு புண்ணு வந்துச்சுன்னா விரல்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு டயபெட்டிக்னால வரக்கூடிய பாதிப்புகள் ஆக்சுவலி. ஸோ நம்ம ப்ராடக்ட் இருக்கிற மெயின் இன்கிரியன்ட் பார்த்தீங்கன்னா ஏகநாயகம், சலேசர் டிக்ரெட்ரா, தமிழில் பொங்கொருந்தின்னு சொல்லுவாங்க. இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆயுர்வேத தந்தை சரக மகரிஷி சரக சங்கீத ஓலைச்சூட்டில் குறிப்பு எழுதியிருக்காரு. இந்த தாவரம் தான் நம்ம ப்ராடக்டோட மெயின் இன்கிரியன்ட். அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னைக்கு கர்நாடகோட கூர்க் ரீஜன் காஃபி, கர்நாடகா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காஃபி, நார்மல் காஃபியில் 3 பாயிண்ட் கஃபைன் இருக்கும், ஸ்லோ ரோஸ்டட் காஃபி பீன்ஸ், அதனால கஃபைன் நியூட்ரலைஸ், பாலிஃபினால்ஸ் மட்டும் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க காஃபி குடிச்சா பித்தம் கூடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஐ காஃபி குடிச்சா பித்தம் கூடாது, ஏன்னா இதில் கஃபைன் வேல்யூ எதுவுமே கிடையாது. அதனால உங்களுக்கு ஹெல்த்துக்கு தேவையான இன்கிரியன்ஸ் மட்டும்தான் இருக்கு ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் இல்லை மில்க் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் பீன்ஸ், முக்குனா பீரியன்ஸ், ஸோ வெல்வெட் பீன்ஸோட பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பாடி எப்படி வந்து நம்ம ஐ காஃபியில் உள்ள இன்கிரியன்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். காஃபி பீன்ஸை வந்து 40 டிகிரியில் வந்து ரோஸ்ட் பண்ணுறோம், ஸ்லோ ரோஸ்டிங் மெத்தட். நிறைய காஃபி பீன்ஸ் வந்து ஹை டிகிரியில் ரோஸ்ட் பண்ணும்போது அதில் கஃபைனும் அந்த நியூட்ரிஷன் வேல்யூலாம் அஃபெக்ட் ஆயிடும். நம்ம 40 டிகிரியில் ரோஸ்ட் பண்ணுறதுனால கஃபைன் நியூட்ரல் ஆகி அதில் இருக்கிற பாலிஃபினால்ஸ் நல்ல விஷயம் மட்டும் கிடைக்குது நண்பர்களே. ஸோ ஐ காஃபி யாரெல்லாம் கொடுக்கலாம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டைப் ஆஃப் கேட்டகரி பீப்புளும் கன்சியூம் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ இதில் சுகர் இருக்கா? நோ. ஸோ ஒரு சில பேர் கேட்பாங்க ஐ காஃபி குடிச்சா சுகர் கூடிருச்சுன்னு, ஒரு சில பேர் சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், காஃபி குடிக்கிறனால யாருக்குமே சுகர் கூடாது. அவரோட டயட், அவரோட மெட்டபாலிசம், அவரோட கார்போஹைட்ரேட் இன்டேக், இதனால தான் சுகர் கூட வாய்ப்பு இருக்கு. காஃபி குடிக்கிறனால வாய்ப்புகளே கிடையாது. ஸோ நம்ம ஐ காஃபி எவ்வளவு நாள் சாப்பிடலாம்? அஸ் டிசைட், அவங்க விருப்பப்படி எவ்வளவு நாள் வேணா சாப்பிடலாம். குறைந்தபட்சம் 6 மாசம். எந்த ப்ராடக்ட் நீங்க யார் எடுத்தாலும் 6 மாசம் மினிமம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மெடிசனோட சேர்ந்து சாப்பிடலாம், தாராளமா
மெடிசினோட சேர்ந்து சாப்பிடலாம். ஸோ இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு சாப்பிடலாமா? தாராளமாக இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே நம்ம ஐ காஃபி எடுக்கலாம். ஸோ இது சுகரை குறைக்குமா? நான் ஏற்கனவே சொன்னேன், இது சுகரை குறைக்காது, சுகரை மெயின்டைன் பண்ணும், மேனேஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நார்மல் பர்சன் சாப்பிடலாமா? தாராளமாக நார்மல் பர்சன் சாப்பிடலாம் ஆக்சுவலி. அப்போ நம்ம ஐ காஃபி என்ன பண்ணலாம் நண்பர்களை, இன்னையிலேருந்து யார்கிட்ட நீங்க பிசினஸ் பேச போனாலும் ஐ காஃபி பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்ணீங்கன்னா ஒரு காஃபி டேஸ்ட் கொடுக்கணும். என்ன பண்ணணும்? காஃபி டேஸ்ட் கொடுக்கும். 1/2 கொடுக்கணும். என்ன பண்ணணும் நண்பர்களே? 1/2. இப்பெல்லாம் நான் யார் வீட்டுக்கு போனாலும் உடனே நம்ம தமிழர்கள் முறை என்ன, முதல் தண்ணி கொடுப்பாங்க, டீ காஃபி கொடுப்பாங்க. நான் எங்க போனாலும் நம்ம யாருக்கிட்டையும் காஃபி டீ வாங்கி குடிக்கிறல, நாங்க ஒரு காஃபி கொடுக்க வந்திருக்கோம்னு சொல்றது. என்ன பண்றது? நீங்க டீ காஃபி எல்லாம் கொடுக்க வேணா, நாங்க காஃபி கொடுக்க வந்திருக்கோம், சுடுதண்ணி மட்டும் வச்சு கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஹாட் வாட்டர் வாங்கிட்டு ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு, ஸோ அவங்களுக்கு ஒரு காஃபி வந்து 1/2 கொடுக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒரு பேக்கெட் கொடுக்க வேணாம், 1/2. ஜஸ்ட் ஒரு பேக்கெட் 100 ml ரெக்கமெண்ட் பண்றோம். நீங்க 50 ml பாதி பேக்கெட் யூஸ் பண்ணுங்க. ஸோ டேஸ்ட் தானே, நம்ம அதனால 1/2 கொடுக்கலாம். ஆக்சுவலி ஒரு பாக்ஸை நீங்க 1/2 கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பேர் கொடுக்கலாம் நண்பர்களே? 100 பேர் கொடுக்கலாம். எவ்வளவு பேருக்கு நண்பர்களே? 100 நபர்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி கிவிங் மென்டாலிட்டி அண்ட் டேக்கிங் மென்டாலிட்டி. யார் ஒரு நபர் 50 பேக்கெட்டை சிரிச்சுக்கிட்டே, ஹலோ திரும்ப ஒரு வேர்டை யூஸ் பண்ண, ஆக்சுவலி அழுதுகிட்டே கொடுக்கக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே ஓப்பன் பண்ணி ஒரு 100 பேருக்கு டேஸ்ட் கொடுத்தீங்கன்னா கேரண்டியா சொல்றேன், நான் ஐபல்ஸுக்கு 12 குவான்டிட்டி ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்னேன், நான் ஐ காஃபிக்கு மோர் தென் 24 கிடைக்கும். ஏன்னா 100 பேருக்கு நீங்க கொடுக்குறீங்க ஆக்சுவலி. அப்ப 100 பேரும் காஃபியை டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க போய் 2-3 மணி நேரத்துக்கு அந்த நாக்கில் டேஸ்டும் ஸ்மெல்லும் போய்கிட்டே இருக்கும் நண்பர்களே. நீங்க போயிருவீங்க. அதாவது நமக்கு ஒரு பழமொழி கூட இருக்கு, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. அதே மாதிரி ஐ காஃபி போட ஆரம்பிச்சது அந்த ஸ்மெல் அவருக்குள்ள வந்துடும். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அந்த பாசிட்டிவ் என்விரான்மெண்ட், அந்த ஹாலே வந்து பாசிட்டிவா இருக்கும். ஆக்சுவலி கேரண்டியா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். அதனால நண்பர்களே, நான் ஏற்கனவே சொல்றேன், தப்பா நினைக்க கூட, வெறும் வாயில வடை சுட வேணாம். தயவு செஞ்சு ஐ காஃபி என்ன பண்ணுங்க, டேஸ்ட் கொடுங்க ஆக்சுவலி. ஸோ டேஸ்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அப்போ 1/2 கொடுத்தீங்கன்னா நீங்க 100 பேருக்கு என்ன பண்ணலாம் நண்பர்களே? டேஸ்டிங் கொடுக்கலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஹண்டிங் கிடையாது, வேட்டையாடுறது கிடையாது, ஃபார்மிங், விவசாயம் பண்றது. அப்போ ஒரு ஐ காஃபியை ஓப்பன் பண்ணி நீங்க டேஸ்ட் கொடுக்குறீங்க. ஆக்சுவலி அவர் வாங்குறாரா இல்லையோ, கட்டாயமா 4 பேர்ட்ட போய் சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு ஐ காஃபி என் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்தாப்புல நல்லா இருக்கு, யாருக்கா சுகர்னு சொன்னா அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஆக்சுவலி. அதே போல எந்த கஸ்டமரை போய் அப்ரோச் பண்ணும்போது அவர் வாங்குங்கன்னு சொல்றதை விட ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுங்க நண்பர்களே? ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. வாங்குங்கன்னு சொன்னா அவருக்கும் உங்களுக்கும் வந்து ஒன்று வாங்கினா ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும், வாங்கலைன்னா ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் வாங்குவாரு, இல்லைன்னா 4 பேர்ட்ட என்ன பண்ணிடுவார், ரெக்கமெண்ட் பண்ணுவார். நமக்கு தேவை என்ன சார்? ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகணும் ஆக்சுவலி. ஸோ நீங்க இண்டஸ்ட்ரி ஆஃப் பிஸ்னஸ் பண்றீங்கன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியுதோ அதான் உங்க ப்ராஃபிட். என்ன நண்பர்களே? இண்டஸ்ட்ரி ஆஃப் பிஸ்னஸ் பண்றீங்க, இந்த ப்ராடக்ட் நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு எத்தனை பேருக்கு தெரியுதோ அதான் உங்களோட ப்ராஃபிட். நீங்க 10 பேருக்கு தெரியப்படுத்தினா அந்த 10 பேரோட ப்ராஃபிட் தான் வரும். 100 பேருக்கு தெரியப்படுத்தினா 100 பேரோட ப்ராஃபிட் வரும். 1000 பேர் தெரியப்படுத்தினா 1000 பேரோட ப்ராஃபிட். 1,00,000 பேருக்கு தெரியப்படுத்தினா 1,00,000 பேரோட ப்ராஃபிட். இப்போ எங்களுக்கெல்லாம் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் இன்கம் வருதுன்னா நாங்கள் ஆல்ரெடி 1,00,000 பேருக்கு என்ன பண்ணிட்டோம் நண்பர்களே? தெரியப்படுத்திட்டோம். அப்போ நீங்களும் 1,00,000 பேருக்கு ரீச் பண்ணணும் ஆக்சுவலி. அப்போ நீங்க சொல்றது உங்க கடமை நண்பர்களே. வாங்குறது வாங்காத அவரோட விருப்பம் ஆக்சுவலி. ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கணும்னா ஃபேஸ் அப்படியே டல் ஆயிரும், அப்படியே என்ன ஆகுது, அப்படியே என்ன சொல்ல, அவரால் ஏத்துக்கிற முடியாது. நான் அவர்கிட்ட போய் வித்துடலான்னு சொல்லி போனோன்னே அவர் வாங்கலேன்னு சொல்லி. ஸோ நண்பர்களே, தயவு செஞ்சு வந்து நீங்க வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல எப்பயுமே 100% ரிசல்ட் எதிர்பார்த்து போனீங்கன்னா நீங்க இந்த பிசினஸ்ல லாங் டேர்ம் டிராவல் பண்ண முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஆவரேஜ் சக்சஸை தான் நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும் ஆக்சுவலி. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு காயினை சுண்டி வரும்னு பார்த்தீங்க, ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம் ஆக்சுவலி. ஒரு காயினை சுண்டி விட்டா ஒரு ஹெட் வரும், இல்லைன்னா ஒரு டெய்ல் வரும், அதாவது ஒரு பூ விழும், இல்லைன்னா தலை விழும். அப்போ உங்களுக்கு 10 தலை விழும்னா நீங்க என்ன பண்ணணும்? 10 காயினை சுண்டி விடலாம். 20, 30, 40, 50, 100 காயினை சுண்டி விட்டா நீங்க நினைச்ச ரிசல்ட் வரும் ஆக்சுவலி. இனிஷியலா பார்த்தீங்கன்னா ஒரு புது நபர்களுக்கு 10:1 தான் சக்சஸ் ரேஷியோ. என்ன சொல்ற நண்பர்களே? 10:1. ஒரு 10 பேர்கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணும்போது தான் ஒரு ரிசல்ட் வரும் நண்பர்களே. அந்த ஒரு ரிசல்ட்டை வச்சு உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். அப்போ நீங்க ஒரு ரிசல்ட் கிடைக்கும்போது ஹாப்பி ஆயிடலாம், எஸ் ஆர் நோ. நீங்க 10 ரிசல்ட் வேணுங்கிறப்ப கிடைக்காத ரிசல்ட்டை பத்தி நீங்க வருத்தப்படுவீங்க. கிடைச்ச ரிசல்ட்டோட ஹாப்பினஸ் உங்களுக்கு போயிடும். அதனால உங்களோட ப்ராபபிலிட்டி
நீங்க ப்ராபபிலிட்டி தான் என்ன பண்ணும் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர 100% ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் நீங்க பண்ணக்கூடாது. ஆக்சுவலி என்னதான் உடம்பு முழுவதும் என்ன இருந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். எஸ்ஆர்னோ இப்போ சென்னையில் இருக்கிறவங்க மெரினா பீச்சில் போயிட்டு இந்த எல்லா மண்ணும் எனக்கு ஒட்டணும்னு சொல்லி பீச்சில் உருண்டா என்ன ஆகும்? எல்லா மண்ணும் ஒட்டாது. ஆக்சுவலி ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். நீங்க இன்னைக்கு நைட்டு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு யார்கிட்ட போய் பேசினா ப்ராடக்ட் வாங்குவாங்கன்னு டவுட் இருக்கு. ஸோ அப்படி சந்தேகம் இருந்துச்சு இன்னைக்கு நைட்டு உருண்டு பாருங்க மண்ணு ஒட்டுதா இல்லையான்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு மண்ணு ஒட்டுன்னு சொல்லி. எந்த நம்பிக்கையில தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு வந்து நிறைய மண்ணு ஒட்டி இருக்கு. அதனால நாங்கள் கோடிக்கணக்காக சம்பாதிச்சிருக்கோம். அதனால நண்பர்களே, எக்ஸ்பெக்டேஷன் வந்து 100% வைக்காம நான் சொன்ன மாதிரி 10:1 10% வைங்க. ஆனா உங்களுக்கு கேரண்டியா சொல்றேன், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 10 இருந்தா ரிசல்ட் 20, 30, 40 வரும்போது நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ அதனால நண்பர்களே, iCoffee இனிமேல் என்ன பண்ணணும்? டேஸ்டிங் கொடுக்கணும். சொல்லுங்க. இப்போ இருந்து நான் யார்கிட்ட போய் பேசினாலும் iCoffee டேஸ்டிங் கொடுப்பேன். டேஸ்டிங் கொடுத்தாதான் ரிசல்ட் நமக்கு அதிகமாக வரும். அதாவது எங்க ஏரியா விருதுநகர், ஆக்சுவல் விருதுநகர் திருநெல்வேலி ஏரியாலாம் பேக்கரி கடைக்கு வந்தீங்கன்னா நீங்க கடைக்கார் வாங்க வந்த நபர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன யோசிப்பாரு? அது வாங்கலாமா வேண்டாமா, நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு மனசுல கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ணாச்சி என்ன பண்ணுவார்? 4 பீஸை கையில கொடுத்து சும்மா சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். ஆக்சுவலி நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு நம்பிக்கை வந்துடும். 1/2 kg வாங்க வேண்டிய இடத்துல 1 kg 2 kg எல்லாம் வாங்குவோம். எஸ்ஆர் நண்பர்கள், அதே மாதிரி நீங்களும் ஒரு வியாபாரியா பாருங்க. ஒரு வியாபாரி ஒரு கஸ்டமரோட மைண்ட் செட்டை முதல் தெரிஞ்சுக்கணும். உங்க கஸ்டமரோட மைண்ட் செட் இதை டேஸ்ட் பார்க்கலாமா ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாரு. டேஸ்ட் கொடுத்தா ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் அவரு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாரு, உடனே ப்ராடக்டை வாங்குவார். ஸோ அதை நீங்க என்ன பண்ணணும் நண்பர்களே? என்ஷியர் பண்ணணும். ஸோ iCoffee 1/2 கொடுத்தா 100 பேருக்கு என்ன பண்ணலாம் நண்பர்களே? டேஸ்டிங் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் iSlim Flat Dummy Bar. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து என் லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஆக்சுவலி ஸோ இண்டஸ்ட்ரியா வந்து வருமானத்தையும் கொடுத்துருக்கு, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணி நானும் 20 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. 93 kg இருந்தேன், 73 kg. ஸோ எங்கள் அம்மா எல்லாம் சொன்னாங்க, கிரிக்கெட்ல தான் செஞ்சுரி பண்ணணும் தம்பி, வெயிட்ல செஞ்சுரி போட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ கடவுள் புண்ணியத்தில் iSlim வரலைன்னா என்னோட வெயிட் வந்து செஞ்சுரி ஆயிருக்கும். ஆக்சுவலி ஸோ iSlim வந்தனால இப்போ 20 kg வெயிட் லாஸ் பண்ணி ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கும். நிறைய நபர் கேட்குறாங்க, அண்ணன் எங்க தம்பி வந்திருக்கீங்க? அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் நம்ம iSlim கொடுத்துருக்கு. ஆக்சுவலி அந்த அளவுக்கு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் தான் நம்ம iSlim Flat Dummy Bar. ஸோ iSlimல என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட், இது வந்து லோ கலோரி, இல்லை கலோரி கம்மியா இருக்கு. சினர்ஜெட்டிக் ஆக்டிவ்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம். எப்படி ஒரு ஐபல்ஸ்ல சினர்ஜெட்டிக்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? 1+1 2, மேத்தமெட்டிக்ஸ்னா 1+1 above 2. சினர்ஜெட்டிக்னா ஒரு இன்கிரியன்ட் இன்னொரு இன்கிரியன்ட் சேரும்போது 2 ரிசல்ட்டுக்கு பதிலாக 3-4 ரிசல்ட் கொடுக்கும். அதாவது சினர்ஜெட்டிக்னு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சினர்ஜெட்டிக் ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட், ஃபைபர் ரிச், நேச்சுரல் பேஸ்ட். ஸோ ஒபிசிட்டினால வரக்கூடிய பிரச்சனைகள், டயபிட்டிஸ் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க இம்யூனிட்டி லெவல் குறைஞ்சிரும். ஏன் இன்னைக்கு கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெரிய பாதிப்பு, இறப்புகளை உருவாக்கிச்சுன்னா யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்கோ அவங்களுக்கு நோய் சக்தி இருக்காது. ஆக்சுவலி அப்போ நோய் சக்தி குறைஞ்சிரும். ஆக்சுவலி நீங்க குண்டா இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஆர்த்ரிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஆஸ்துமா, ஹை பிளட் கொலஸ்ட்ரால், ரீனல் ஃபெயிலியர். அது மட்டும் ஸ்லீப் அப்னோயா, சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் எஃபெக்ட்ஸ் வரும். நமக்கே ஒரு கில்ட்டியா இருக்கும். ஆக்சுவலி ஒபிசிட்டியா இருக்கிறவங்க நிறைய பேர் ஸ்மைல் பண்றாங்க. ஆமா சார் அப்படிதான் சார் இருக்கு. ஒரு 6 மாசம் iSlim சாப்பிட்டீங்கன்னா அந்த கில்ட்டியெல்லாம் போயிடும். ஆக்சுவலி என்ன கில்ட்டி நமக்கு தெரியாதா? ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது அந்த 2 இடத்துக்கு நடுவுல போகணும். ஆக்சுவலி நம்ம உடம்ப வச்சுட்டு அந்த நடுவுல கிராஸ் பண்ண முடியாது. ரெடிமேட்ஸ் கடையில போயிட்டு நமக்கு ஃபிட்டா ட்ரெஸ் வாங்கி போட முடியாது. கீச்சைன் கீழே விழுந்தா எடுக்க முடியாது. அதான் பெரிய பிரச்சனை. ஆக்சுவலி யாரா வருவாங்களா எடுத்து கொடுக்கன்னு சொல்லி யோசிக்கணும். நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும். ஆக்சுவலி ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கிறது ஏதோ எல்லாரும் சிரிக்கிறது தெரியுது. ஆக்சுவலி தம்பி நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க, இப்பதான் நான் இல்லை சரியாயிட்டேன். அப்ப யாரெல்லாம் சிரிக்கிறீங்களோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணி நீங்க ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா மாறுங்க. ஆக்சுவலி ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வேணும். ஆக்சுவலி ஸோ கவுட் பிரச்சனை வரும், லோ பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரெக்னன்சி ரிலேட்டட். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு நிறைய யங்ஸ்டருக்கு வந்து பிரெக்னன்சி ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயின் ரீசன் ஒபிசிட்டி. ஆக்சுவலி நானும் நிறைய நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கிளினிக்ல போய் பார்த்தா பிரெக்னன்சி ப்ராப்ளம் வரவங்க
அவங்க எல்லாருமே ஒன்று ஹஸ்பண்ட் ஒபீஸா இருக்காரு, இல்லை ஒய்ஃப் ஒபீஸா இருக்கு, இல்லை 2 பேருமே ஒபீஸா இருக்காங்க. டாக்டர் ஃபர்ஸ்ட் சொல்ற வெயிட்டை குறைச்சிட்டு வாங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்போ வெயிட்டு தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. லிவர் டிசீஸ், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. நம்ம ஐஸ்லீம்ல என்ன இன்கிரியன்ஸ் இருக்கு? இதுல சினர்ஜெட்டிக் ப்ராப்பர்ட்டி பிளண்டர் 3 well-known natural ingredients. கோலியஸ் ஸ்போர்ஸ் கோலி, இதான் சலைசர் ரெட்டிகுலேட்டர். நம்ம கோலியஸ் ஸ்போர்ஸ் கோலி இருக்கு, இது வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கும். நம்ம ஐ காஃபில இருக்கிற சால்சிட்டால் இன்கிரியன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சிசாமி இன்டேகம். ஸோ இது வந்து கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. அது மட்டும் இல்லாம ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ராகி ஆட் பண்ணியிருக்கோம், சோய் புரோட்டீன், வே புரோட்டீன், 2 வகையான புரோட்டீனும் உங்களுக்கு சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அஸ்வகந்தா இருக்கு, கப்பிக்காச்சு, நம்ம ஐகாஃபில் இருக்கிற அதே வெல்வெட் பீன்ஸ்ல இருக்கு. ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் டியூரிங் வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். அதாவது வெயிட் குறைக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கு நம்ம ஐஸ்லீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஐஸ்லீம் யாரெல்லாம் சாப்பிடலாம்? டயபெட்டிக் பேஷண்ட் எடுக்கலாம், தாராளம் எடுக்கலாம். லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் பேஷண்ட் தாராளம் எடுக்கலாம். பிரெக்னன்ட் உமன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 6 months எடுத்துக்கலாம். அதுக்கு மேல பிரெக்னன்ட் உமனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேணாம் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க பாடியை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலிவரிக்கு உண்டான ப்ராசஸ் இருக்கும். அந்த டைம்ல வெயிட் லாஸ் சேரும்போது அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் வரக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம 6 months வரைக்கும் எடுத்தா போதும். இல்லை தாய்ப்பால் கொடுக்குறவங்க மாசம் 2வது மாசத்துல இருந்து அவங்க ஐஸ்லீம் எடுக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் தாராளம் எடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வீட்டுக்கு வீடு வந்து தைராய்டு டேப்லெட் சாப்பிடக்கூடிய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, தாராளம் எடுத்துக்கலாம். ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் தாராளம் எடுக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளம் எடுக்கலாம். ஸோ நம்ம ஐஸ்லீம் பார்த்தீங்கன்னா 7 PM to 9 PM ரெக்கமெண்ட் பண்றேன். நான் ரெக்கமெண்ட் பண்றது பிஃபோர் 8 o'clock நீங்க கன்சியூம் பண்றது நல்லது. ஒரு 7-7:30க்கு ஒரு ஐஸ்லீம் ஃபிளாட் டம்மி பார், இந்த மாதிரி ஃபைபர் பாரா வரும், 75 கிராம், 185 கிலோ கலரி வரும். நல்லா கடிச்சு சுவைச்சு உமிழ்நீரோட ஒரு 30 நிமிஷம் சாப்பிடணும். எவ்வளவு நேரம்? ஒரு சில பேர் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி 5 நிமிஷம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடறாங்க. அப்படி கிடையாது. ஸ்லோலி பைட் அண்ட் ஷோ, நல்லா கடிச்சு சுவைச்சு உமிழ்நீரோட ஒரு 30 நிமிஷம் நீங்க சாப்பிடணும். சாப்பிடும்போது 2லேருந்து 4 ஏப்பம் வரும், உங்க வயிறு ஃபில் ஆயிரும், அதுக்கப்புறம் பசி இருக்காது, வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு படுத்துடலாம். ஸோ இந்த ஐஸ்லீம் சாப்பிடும் பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயட்டும் ஃபாலோ பண்ணணும். டயட் மீன்ஸ் ஆயில் ஐட்டம்ஸ், ஸ்வீட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். அதை அவாய்ட் பண்ணிட்டு சமைக்காத உணவுகள் தான் நீங்க சாப்பிடணும். பசிக்கும் போது சமைக்காத ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆல்மண்ட்ஸ், டேட்ஸ், கேஷ்யூ, இந்த மாதிரி ரா ஃபுட்டு நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம முளைக்கட்டின தானியங்கள், பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, நிலக்கடலை, இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸாக நீங்கள் பசிக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நார்மல் பிரேக்ஃபாஸ்ட், நார்மல் லஞ்சு, டின்னரை ரீப்ளேஸ் பண்ணால் மாதம் 2லேருந்து 5 கிலோ வெயிட் லாஸ் கிடைக்கும் நண்பர்களே. ஒரு 3 to 6 months நீங்கள் ஆப்டிமம் வெயிட் வந்துடலாம். அதுக்கப்புறம் லைட் டைம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஸ்டாப் பண்ணிட்டு நைட் டின்னரை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். ஒரு 4 இட்லியோ 2 சப்பாத்தியோ. சரி, நான் சொன்னது வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம். தயவு செஞ்சு யாரும் ஐஸ்லீம் சாப்பிட்டுட்டு 4 இட்லி 2 சப்பாத்தி ராஜபண்டி சார் தான் சாப்பிட சொன்னார்னு யாரும் ப்ரொமோட் பண்ணிடாதீங்க. நான் சொன்னது வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹெவி டின்னர் இல்லாமல் லைட்டா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வெயிட் ரீபவுண்ட் ஆகாம மேனேஜ் பண்ணலாம். நான் ஐஸ்லீம் சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணி ஒரு 8 to 10 months ஆயிடுச்சு. இருந்தாலும் அதே வெயிட் மெயின்டைன் பண்றேன். ஏன்னா நான் டின்னரை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதனால ரீபவுண்ட் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அமேசிங் ரிசல்ட் கிடைக்குது. இப்ப கேள்வி கேட்க நபர்கள் ரெடியா இருக்காங்க. இப்ப இதை எப்படி டேஸ்ட் கொடுக்கறது? ஒரு பீஸை கொடுக்கறதா? ஒரு நல்ல ஒரு பாக்ஸ், ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா 1/5 கொடுங்க. என்ன பண்ணுங்க? நான் அப்படிதான் கொடுப்பேன் ஆக்சுவலி. 1/5 ஒரு பீஸை வந்து 5 கட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி டேஸ்ட் தானே அவர் பார்க்கணும். ஆக்சுவலி ஐஸ்லீம் சாப்பிட விரும்புறவங்க அந்த டேஸ்ட் இருக்கான்னு பார்த்து தான் அவங்க வாங்குவாங்க ஆக்சுவலி. அப்போ 1/5 கொடுத்தீங்கன்னா ஒரு பீஸ் கொடுத்தா போதும். ஆக்சுவலி ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணா போதும். நல்லா இருக்கா, டேஸ்டா இருக்கா, ஸ்மெல் எப்படி இருக்கு, நம்மளால சாப்பிட முடியுமா, அந்த சந்தேகத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா போதும். அவர் உடனே வாங்கிடுவார் ஆக்சுவலி. அப்போ 28 பீஸ் இருக்கு நண்பர்களே. 1/5 கொடுத்தா எத்தனை பேர் கொடுக்கலாம்? 140% டேஸ்ட் கொடுக்கலாம். என்ன பண்ணலாம்? 140% டேஸ்ட் கொடுத்து பாருங்களேன். கிவிங் மென்டாலிட்டி கொடுங்க. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அப்பதான் வரும். ஆக்சுவலி விவசாயம் பண்றவங்க யாருமே விதை நெல் வாங்குறத கணக்கு பார்க்க மாட்டாங்க. எஸ்ஆர்னும் ஒருத்தர் 50 கிலோ நெல் வாங்குறோம், 100 கிலோ நெல் வாங்குறோம் கணக்கு பார்க்க மாட்டாரு. அவளை வாங்கினாதான் மகசூல் கிடைக்கும். அப்ப கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும், கொடுக்காம கிடைக்காது. அப்ப நீங்க 1/5 கொடுத்தீங்கன்னா 140 பேருக்கு நீங்க என்ன பண்ண நண்பர்களே ஐஸ்லீம் டேஸ்ட் கொடுக்கலாம். அமேசிங் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தாராளமா ஐஸ்லீம் வந்து ஒரு பெரிய
ரெவல்யூஷனை உங்களுக்கு கொடுக்கும் நண்பர்களே. ஸோ நம்ம ஐஸ்லிம் கன்சியூம் பண்ணி நிறைய நபர்கள் ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக வராங்க. ப்ளஸ் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும், ஆக்சுவலி டெஸ்டிமோனியல். நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டோட டெஸ்டிமோனியல் காமிக்கும் போது இன்னொருத்தரோட டெஸ்டிமோனியல் காமிச்சுன்னா நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம், உங்களோட டெஸ்டிமோனியல் காமிச்சா கோடீஸ்வரர் ஆகலாம். ஹலோ, மறுபடியும் சொல்றேன், யாரோ ஒருத்தரோட டெஸ்டிமோனியல் காமிச்சுன்னா நீங்க என்ன ஆகலாம், லட்சாதிபதி ஆகலாம், உங்களோட டெஸ்டிமோனியல காமிச்சா கோடீஸ்வரர் ஆகலாம். அப்ப நீங்க லட்சாதிபதி ஆகணுமா கோடீஸ்வரர் ஆகணுமா நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்னோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே நான் தெரிஞ்சவர் கிடையாது, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். ஆக்சுவலி 10 பேர்ட்ட காமிச்சிங்கன்னா ஒருத்தர் நம்புவார், மிச்சம் 9 நம்பர் இவங்க ஏதோ போட்டோஷாப்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நம்பணுங்கிற அவசியம் இல்லை ஆக்சுவலி. அப்போ 10ல் ஒருத்தர் தான் நம்புவார். இதே உங்களோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் காமிச்சா என்ன பண்ணுவாரு, 10 பேருமே நம்பிதான் ஆகணும். அப்போ உங்களோட சக்சஸ் ரேஷியோ வந்து அதிகரிக்கும் ஆக்சுவலி. அப்போ இண்டஸ்ட்ரி ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா மாறுங்க, நீங்க ஒரு பிராண்ட் அம்பாசடரா மாறுங்க ஆக்சுவலி. அப்பனாதான் இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆக முடியும். எஸ்ஆர் நண்பர்களே, நம்ம ஹெல்த்தியா இருந்தாலும் 4 பேர்ட்ட போய் பேச முடியும் ஆக்சுவலி. நான்லாம் ஒபீஸியா இருக்கும், தொப்பையோட இருக்கும்போது எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலா இருக்கும், என்னடா நம்ம ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இருக்கோம், லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறோம், ஆனா மக்கள் யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. எஸ்ஆர்னோ நம்ம ஐஸ்லிம் நிறைய பேர் இப்போ ஐஸ்லிம்லாம் ப்ரொமோட் பண்றது கிடையாது, ஏன்னா அவரு ஒபீஸா இருப்பார்ல, அதனால யாரு நம்ம கஸ்டமர் நீ சாப்பிடியான்னு கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லாத நபர்களும் நம்ம டீம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செஞ்சு நண்பர்களே, நீங்க ரோல் மாடலா மாறுங்க, உங்க டெஸ்டிமோனியல் காமிங்க. நான் திரும்பியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன், மற்றவங்க டெஸ்டிமோனியல் காமிச்சா நீங்க லட்சாதிபதி, உங்க டெஸ்டிமோனியல் காமிச்சா நீங்க கோடீஸ்வரர். யாரெல்லாம் கோடீஸ்வரர் ஆகணும் கொஞ்சம் ரியாக்ஷன் சிம்பிள் கொடுங்க பார்க்கலாம். ஓகே, கிரேட். ஸோ அப்போ உங்களோட டெஸ்டிமோனியலை நீங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஐக்ளோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். ஸோ எத்தனை பேருக்கு அழகா இருக்கும்னு ஆசை இருக்கு? என்ன சார் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டீங்க, அழகா இருக்குன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கு ஆக்சுவலி. ஸோ அழகுக்காக நீங்க பவுடர், கிரீமு, லோஷன் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டோம் ஆக்சுவலி. ஸோ இந்தியாவில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான் நம்ம ஐக்ளோ கொடுத்துட்டு இருக்கு ஆக்சுவலி. ஐக்ளோவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கன்சியூம் பண்ணுங்க, அப்படின்னா தான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஆக்சுவலி. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாசங்கிறது ஐக்ளோவும் நீங்க எடுக்கும்போது பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஐக்ளோ எடுக்கும்போது நீங்க டயட்டை ஃபாலோ பண்ணணும், ஆயில் ஐட்டம்ஸ், ஸ்வீட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாதான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி. ஒன்லி ஐக்ளோ மட்டும் சாப்பிட்டுட்டு இன்புட் வந்து தப்பா போட்டுட்டு அவுட்புட் எதிர்பார்த்தா என்ன கிடைக்கும்? எஸ் ஆர் நோ? ஸோ இன்புட்டும் ப்ராப்பரா இருக்கணும், அவுட்புட்டும் ப்ராப்பரா வரும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ப்ராப்பரா டயட்டோட எந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தர் டயட்டை சரியா ஃபாலோ பண்ணாம ப்ராடக்டை கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா அவர் என்ன பண்ணலாம், டயட்டை ஃபாலோ பண்ணணும் அர்த்தம். அதனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஓரளவுக்கு டயட்டை வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி, நீங்க தான் என்ன பண்ணணும், புரிய வைக்கணும். அப்பனா தான் அவருக்கு வந்து 100% ரிசல்ட்டை நம்ம கொடுக்க முடியும். அது மூலமா நம்ம பிசினஸ் வந்து பெரிய அளவுல growth ஆகும் நண்பர்களே. இப்போ ஐக்ளோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எல்லாருமே ஹெல்த்தியா க்ளோவிங்கா இருக்கிறதுக்கு தான் நம்ம ஐக்ளோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஹூ டஸ் நாட் வாண்ட் பிரைட்டர், யங்கர் லுக்கிங் அண்ட் ஹெல்த்தி ஸ்கின்? ஸோ பியூட்டி ஷுட் பி beneath அண்ட் பியாண்ட் த ஸ்கின். அழகுங்கிறது வெளியே கிடையாது நண்பர்களே, ஸ்கின்னுக்கு உள்ள இருக்கு ஆக்சுவலி. பியூட்டி ஷுட் பி அன்டினேபிள். அதான் நம்ம தமிழர்கள் ஏற்கனவே சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ அகம்ங்கிறது என்ன சார், உறுப்புகள் நல்லா இருந்துச்சுன்னா முகம் பிரகாசமாகும். அதான் நம்ம ப்ராடக்ட் பண்ணுது. உங்க லிவரும் பிளட் பியூரிஃபை ஆனா ஸ்கின் க்ளோ ஆகும் ஆக்சுவலி. தயவு செஞ்சு கருப்பா இருக்கிறவங்க சிவப்பாவாங்கன்னு சொல்லாதீங்க ஆக்சுவலி. ஸோ கருப்பா இருக்க சிவப்பாக மாட்டோம், அந்த டோன் சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலி. அதாவது பிளாக் டோன் வந்து லைட் டோனா மாறும் ஆக்சுவலி. அதாவது பிளாக் டோன் ஒரு 10 டோன் லெவல் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, லைட் டோன்னா அந்த டோன் 9, 8 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலி. கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க, அப்படி வேணா சொல்லலாம் ஆக்சுவலி. என்ன பண்ணலாம், கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து நம்ம ஐக்ளோ கொடுத்துட்டு இருக்கு. ஸோ வெல்னஸ் மார்க்கெட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர்களே, இந்தியாவில் வெல்னஸ் மார்க்கெட் பெரிய அளவில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதில் பியூட்டி வெல்னஸ் மார்க்கெட் வந்து பெரிய மார்க்கெட்டாக இருக்கு ஆக்சுவலி. 2024க்குள்ள 2463 பில்லியன் அளவு வந்து மக்கள் வந்து இதுக்காக செலவு பண்ண போறாங்க. ஸோ 18% growth ரேஷியோ வந்து ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே இருக்கு நண்பர்களே. நியூட்ரி காஸ்மெட்டிக். ஸோ இது வரைக்கும் நம்ம காஸ்மெட்டிக் கேள்விப்பட்டிருக்கோம், நியூட்ரிஷன் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ரெண்டுமே சேர்ந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதான் நியூட்ரி காஸ்மெட்டிக். நிறைய பேர் வந்து சாப்பிட்றதா, அழகுக்காக சாப்பிடணுமான்னு கேட்குறாங்க. ஆமா, சாப்பிட்டாதான் அழகே கிடைக்கும் ஆக்சுவலி. அதான் நியூட்ரி காஸ்மெட்டிக், நியூட்ரிஷன் பிளஸ் காஸ்மெட்டிக். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
The nutri-cosmetics are products and ingredients that act as nutritional supplements to care skin, nails, உங்கள் தோலுக்கு, நகத்துக்கு, hair, natural beauty. The work from the inside, the promote beauty from within. Nutri-cosmetics is the latest trend in beauty industry. Addition of nutrition plus herbal extract, அதான் nutri-cosmetics. ஸோ இந்தியாவில் இது பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் ஒரு 6 மாதத்துக்கு ஐ க்ளோ சாப்பிடணும். நிறைய பேருக்கு இப்போ சார் ஐ பல்ஸோ 6 மாதம் சாப்பிடணும்னு சொன்னீங்க, ஐ காஃபி 6 மாதம், ஐ ஸ்லிம், ஐ க்ளோ எல்லாம் சாப்பிட்டா தான் கோடீஸ்வரர் ஆக முடியும். ஒன்று மட்டும் சாப்பிட்டா 25 லட்சம் கிடைக்கும். ஐ பல்ஸ் சாப்பிட்டா ஒரு 25 லட்சம் கிடைக்கும், ஐ காஃபி சாப்பிட்டா ஒரு 25 லட்சம் கிடைக்கும், ஐ ஸ்லிம் சாப்பிட்டா ஒரு 25 லட்சம், ஐ க்ளோ சாப்பிட்டா ஒரு 25 லட்சம். ஸோ உங்களுக்கு 1 கோடி வேணும்னா என்ன பண்ணணும் நண்பர்களே? எல்லா பொருளும் சாப்பிடணும். சாப்பிட்டு உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை தான் நீங்கள் 4 பேர்கிட்ட போய் ஷேர் பண்ணணும். ஆக்சுவலி அப்படின்னா தான் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெல்கம் இருக்கும். பீப்புள் வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பீப்புள் உங்களை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, இவர் சொல்றது கரெக்டு, நம்ம வாங்கி பயன்படுத்தணும். அந்த ஃபீலிங் வரணும். நீங்கள் 4 பொருளை என்ன பண்ணணும் நண்பர்களே? பயன்படுத்தணும். அதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ இதில் இருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் சாஃப்ரான், குங்குமப்பூ ஆக்சுவலி. ஸோ நம்ம தமிழர்களுக்கு பொதுவாகவே தெரியும் குங்குமப்பூ வந்து பிரெக்னன்சி லேடிக்கு கொடுக்குற பழக்கம் இருக்கு. கொடுத்தா வந்து குழந்தை வந்து சிவப்பா பிறக்கும். ஆக்சுவலி அதுவே தப்பான ஒரு ப்ரமோஷன். சிவப்பா பிறக்க க்ளோவா பிறக்கும். அப்போ என்ன ஆகுது? பிரெக்னன்சி டைம்ல அம்மா வந்து சாஃப்ரான் சாப்பிடும்போது அவங்க லிவர் பிளட் பியூரிஃபை ஆகி அந்த குழந்தை வந்து க்ளோவிங்கா கிடைக்கும். அதுதான் நம்ம ப்ராடக்டோட டெக்னிக் ஆக்சுவலி. ஸோ ஜென்ஸ் எல்லாம் ரொம்ப லக்கி ஆக்சுவலி. நம்மலாம் சாஃப்ரான் மிந்தி சாப்பிட்டா எல்லாரும் நம்மளை சிரிச்சிருப்பாங்க. இப்போ ஐக்ளோ சாப்பிட்டா யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா சாஃப்ரானோட எல்லா இன்கிரீடியன்ஸ் வந்து நேச்சுரலா கிடைக்குது ஆக்சுவலி. ஸோ ஐக்ளோ வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ் கிடையாது, சில்ட்ரன்ஸு, லேடிஸு, ஜென்ஸு எல்லாருமே சாப்பிடலாம் நண்பர்களே. ஸோ சாஃப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கின் கேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நர்ச்சரிங் ஸ்கின், மாய்ஸ்சரைசிங், பிளமிஷ் ஃப்ரீ அண்ட் ரேடியன்ட். ஸோ ஆயுர்வேதாவில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குவாலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேனேஜிங் ஆக்னி அண்ட் ஸ்கின் பிரேக் அவுட்ஸ். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகப்பொரு வருது, ஸ்கின்ல பிரச்சனைகள் வருதுக்கெல்லாம் இந்த சாஃப்ரான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சாஃப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரெக்கவரி, ஹீலிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நேச்சுரல் பிளான்ட் கோலஜன். ஸோ அந்த பிளான்ட் கோலஜன்ங்கிறது இன்னைக்கெல்லாம் நிறைய ஸ்கின் டாக்டர்ஸுல காஸ்மெட்டாலஜிஸ்ட்டும் தெரியும். அது வந்து சர்ஜரியாலாம் பண்ணிட்டு இருக்காங்க கோலஜனுக்காக. ஆனால் நம்ம ப்ராடக்ட் வந்து நேச்சுரல் கோலஜன்னா ஹெர்பல் நமக்கு வந்து கிடைக்குது ஆக்சுவலி. ஸோ பிளான்ட் கோலஜன் என்ன பண்ணுதுன்னா இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி. இது வந்து டிமினிஷ் அப்பியரன்ஸ், ஸ்கில் டல்னஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா பயோஃப்ளாவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரல் கண்டென்ட் இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சிருக்கும். ரேடியன்ட் கம்ப்ளைசன், ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோவிங்காக வச்சிருக்கும் ரேடியன்ஸோட. கோஜிக் ஆசிட் இருக்கு, லிக்கோரிஸ் ஆசிட். கோஜிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா சன் டேமேஜ், ஸ்கின் வந்து நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா சன்லைட் பட்டு ஸ்கின் வந்து அஃபெக்ட் இருக்கும். அதனால நிறைய SPF 15 நிறைய காஸ்மெட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம். ஐக்ளோ சாப்பிட்டாலே நேச்சுரலாக உங்களுக்கு பியூட்டி கிடைக்கும். டார்க் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின்னை வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் லிக்கோரிஸ் எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து ஸ்கின் லைட்டனிங். நான் ஏற்கனவே சொன்ன டார்க் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸ் ஆயில் இந்த ஸ்கின். ஸோ நிறைய பேருக்கு ஆயில் ஸ்கின் இருக்கும், அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஆக்சுவலி. ஸோ லூட்டின் எக்ஸ்ட்ராக்ட், லூட்டின் எக்ஸ்ட்ராக்ட்ல மெயின் இன்கிரீடியன்ட் மேரிகோல்டு ஃப்ளவர். ஸோ இது வந்து ஹைட்ரேஷன், எலாஸ்டிசிட்டி, ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி. நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் லூசனிங் ஆயிடுது, ஏஜ் ஆகும்போது முகம் சுருக்க வருது. அதெல்லாம் வந்து எலாஸ்டிசிட்டியை இந்த ஐக்ளோ வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குது. நேச்சுரல் கோக்யூட்டன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவிங் யங் லுக் அண்ட் ஃபீல் ஆக்சுவலி. உங்களை எப்பவுமே யங்காகவும் யங் லுக் இளமையாக வச்சிருக்கோம் ஆக்சுவலி. அதுதான் நம்ம ப்ராடக்டோட பெஸ்ட் ரிசல்ட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஐக்ளோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆக்சுவலி. ஸோ ஸ்கின் லைட்டனிங் பண்ணுது, ஆன்டி ஏஜிங், ஆன்டி விரிங்கிள், அதாவது ஸ்கின்னை வந்து லைட் பண்ணி கொடுக்குது. உங்களோட ஏஜிங், ஆன்டி ஏஜிங்னா இளமையில் முதுமை. நிறைய பேர் ஏஜ் கம்மியாக இருக்கும், தோற்றம் முதுமையாக இருக்கும், அந்த தோற்றத்தை மாற்றி கொடுக்கும். ஸ்கின் ஆன்டி விரிங்கிள், ஸோ தோல் சுருக்கங்களை குறைக்கும். ஸ்கின் மாய்ஸ்சரைசிங், ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ட்ரையும் வரக்கூடாது. ஆயில் ஸ்கின்
ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க கூட சரி பண்ணிடலாம். ஆனால் ஸ்கின் ட்ரை ஆச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. அப்போ ஸ்கின்னை வந்து மாய்ச்சர் பண்ணி கொடுக்கும். டார்க் ஸ்பாட் ரிடக்ஷன், பிளம்மிஷ் கண்ட்ரோல், ரேடியன்ட் கம்ப்ளெக்ஷன், ஸ்கின் டேமேஜ், ஸோ அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் லிவர் டிடாக்ஸ் ஸ்கின் ரெஜுவினேஷன், ஸ்கின்னை வந்து ரெஜுவினேட் பண்ணி கொடுக்கும். லிவர் டிடாக்ஸ் உங்களுக்கு கல்லீரலை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கும். பிளட் பியூரிஃபையர் உங்கள் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஐகுலோ யாரெல்லாம் சாப்பிடலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ஸ், லேடிஸ், கிட்ஸ் யார் வேணால் சாப்பிடலாம். ஸோ டெய்லி வந்து 1-2 சேச்சட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம், மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ ஆஃப்டர் ஃபுட் ஆக்சுவலி நம்ம ப்ராடக்ட்லேயே ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் என்ன நண்பர்களே, ஆஃப்டர் ஃபுட்டு ஐகுலோ 15 நிமிஷம் கழிச்சு ஒரு பவுச் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பவுச்சஸாக வரும். 35 கிராம் பவுச்சஸ் வரும். ஒரு பவுச் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே இன்டேக் பண்ணலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். எக்ஸலண்ட் ரிசல்ட் நமக்கு இருக்குது. இதுக்குள்ளே சாஃப்ரானோட த்ரெட் இருக்கும் ஆக்சுவலி, நூல் மாதிரி அந்த சாஃப்ரானோட அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலி, உள்ளே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஐகுலோ வந்து மினிமம் 6 மந்த்ஸ், மேக்ஸிமம் நீங்கள் விருப்பப்படி எவ்வளோ நாள் வேணால் சாப்பிடலாம். அதர் காஸ்மெட்டிக்ஸ் மெடிசனோடும் நம்ம ஐகுலோ வந்து எடுத்துக்கலாம் நண்பர்களே. ஸோ அடுத்த கேள்விக்கு வந்துடுவீங்க, ஐக்ளோ எப்படி டேஸ்ட் கொடுக்கறது. ஸோ ஐக்ளோ வந்து 2 நபர்கள் இருக்காங்கன்னா இதையும் 1/2 கொடுக்கலாம் ஆக்சுவலாக. ஒரு சின்ன கிளாஸ் வச்சுக்கலாம், அதில் வந்து 1/2 சும்மா ஒரு 15 ml டேஸ்ட் கொடுத்தா போதும். அதாவது நான் உங்களை அள்ளி கொடுக்க சொல்லலை, கிள்ளியாவது கொடுங்கன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், அள்ளி கொடுக்க வேணா கிள்ளியாவது கொடுங்க. அப்போ ஒரு 28 பவுச்சஸ் வருது ஆக்சுவலி. 28 பவுச்சஸை நீங்கள் ஒரு 2 பேருக்கு டிவைட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலி. அப்போ எத்தனை பேர் கொடுக்கலாம் நண்பர்களே, 56 நபர்களுக்கு டேஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ பேருக்கு ஒரு 4 ப்ராடக்டை ஓப்பன் பண்ணால் நீங்கள் டேஸ்ட் கொடுக்கலாம். ஐ திங்க் 3. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஐபல்ஸை 66 பேர் கொடுக்கலாம், ஐ காஃபி 100 பேர் கொடுக்கலாம், ஐஸ்லிம்மை 1/5 போட சொன்னோம். அப்போ 28 பீஸை 5 போட்டால் 140 பீப்புள் கொடுக்கலாம். ஐக்ளோவை 56% கொடுக்கலாம். 362 பேர் டேஸ்ட் கொடுக்கலாம். எவ்வளோ நண்பர்களே, 362. ஸோ நம்ம கம்பெனி ஏன் 8 குவான்டிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? எல்லாத்துலேயும் 2 ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஐபல்ஸ் 2, ஐகாஃப் 2, ஐஸ்லிம் 2, ஐக்ளோ 2. எல்லாத்துலேயும் ஒன்று உங்களோட பர்சனல் யூஸு, ஒன்று டேஸ்டிங். இப்படி யார் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து கேரண்டியாக இருக்குது. ஒரு 362 பேருக்கு டேஸ்டிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் பிஸ்னஸ் பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆகும். நானும் லாஸ்ட்டு 4 இயர்ஸாக சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். 362 பேர் கொடுத்து எனக்கு அந்த நாள் எனக்கு பிஸ்னஸ் க்ரோ ஆகலை, எனக்கு வந்து ப்ராஃபிட் வரலன்னு சொன்னால் நான் 4 ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாருமே கிளைம் பண்ணல ஆக்சுவலி. ஏன்னா 302 பேர் கொடுத்து எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஒரு சில பேர் கொடுக்கவே இல்லை ஆக்சுவலி. கிளைம் பண்ணுறதுக்கு 2 ரீசன், கொடுத்ததுனால பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிச்சு, கொடுக்காதனால. ஏன்னா நான் லிஸ்ட்டு கேட்பேன், 362 பேர் நேம் லிஸ்ட்டு, மொபைல் நம்பர் நான் கிராஸ் செக் பண்ணுவேன். அப்போனா தான் உங்களுக்கு 4 ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுப்பேன் ஆக்சுவலி. அப்போ அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி ஒருத்தர் கூட அந்த சேலஞ்சில் ஜெயிக்கல ஆக்சுவலி. ஏன்னா கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஸோ நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் கொஞ்சம் என்ன பண்ணணும், டியூனிங் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ பண்ணுற வேலையை கொஞ்சம் திருத்தி பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி. ஹோப்ஃபுல் நான் நம்புகிறேன். இன்னைக்கு இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சொன்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கும். நீங்கள் எல்லாரும் ஐடியல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும். ஸோ இந்த டைமில் ஐடியல் டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐடியல் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம கம்பெனி ஒரு கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7 சைக்கிள் கம்பெனி கொடுத்துருக்காங்க, 7 மாதம். இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன வாரம் வாரம், இது 2வது வாரம் ஆக்சுவலி. இது வந்து ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் அபோவ் எல்லாருக்கும் எலிஜிபிள் ஆகும். அதாவது ஒரு புது நபர் வந்து ஏபி ரெஃபர் பண்ணி. ஹலோ, 3rd week. சாரி, இது 3rd week ஆக்சுவலி. ஸோ ஏபி வந்து ஸ்பான்சர் பண்ணால் அது கால்குலேட் ஆகாது. ஏபிக்கு அப்புறம் ஒரு பர்சன் ஸ்டார்ட் பண்ணி ஏபிக்கு அப்புறம் 4 ரெஃபரன்ஸ் பர்சனல் ஸ்பான்சர் ஒரு 4 வாரத்துக்குள்ளே கொடுத்தாருன்னா அவருக்கு 2 ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அவர் ஐடி வந்து 100 PV ஆக்டிவாக இருக்கணும். அதாவது 4 வாரத்தில் 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் வந்து சைக்கிள் படல் மிதிக்கிற மாதிரி, ஒரு படல் ரீட்டைல் பண்ணணும், ஒரு படல் வந்து ரெக்ரூட் பண்ணணும் ஆக்சுவலி. அப்போ நீங்கள் ரீட்டைலும் பண்ணணும், ரெக்ரூட்டும் பண்ணால் நீங்கள் ஐடியல் டிஸ்ட்ரிபியூட்டராக செலக்ட் ஆவீங்க. உங்களை கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சோசியல் மீடியாவில் உங்களை எல்லாரையும் கம்பெனி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது நண்பர்களே,
4 வாரத்துக்குள்ள உங்க ஐடியா 100 பிவி ஆக்டிவ் பண்ணணும். அப்போ 100 பிவி வந்து பர்சனலா பர்ச்சேஸ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம், 2 ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம். 4 ப்ராடக்ட் உங்க ஐடியில பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ரீட்டெயிலிங், 2வது ரெக்ரூட்மெண்ட், 4 பர்சனல் ஐடி நீங்க ஸ்பான்சர் பண்ணணும். என்ன பண்ணணும் நண்பர்களே, 4 நபர்களை பிசினஸுக்கு ரெக்ரூட் பண்ணணும். மினிமம் 100 பிவில ரெக்ரூட் பண்ணிருக்கணும். அந்த 4 பேரும் உங்க ஸ்பான்சரை வரணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீம் ஸ்பான்சரை கொடுத்தா உங்களுக்கு எலிஜிபிள் வராது. உங்க ஸ்பான்சரை கொடுத்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் 100 பிவி உங்க ஐடி ஆக்டிவா இருக்கணும். 2 ஸ்பான்சர் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இது செகண்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 பிவி உங்க ஐடி ஆக்டிவா இருக்கணும். ஒரு பர்சனல் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா ஆஃப் ப்ராடக்ட் எலிஜிபிள் ஆவீங்க. நெக்ஸ்ட் சைக்கிள்லையும் நீங்க ஒரு ஆஃப் ப்ராடக்ட் எலிஜிபிள் ஆனா ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ நண்பர்களே, இதை நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பிசினஸ் பெரிய அளவில் டேக் ஆகும். நெக்ஸ்ட் 7 மந்த்ஸ் உங்க லைஃப்ல 7 ஒண்டர்ஸ், இன்னைக்கு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி உங்க லைஃப்ல ஒரு 7 ஒண்டர்ஸ் நடக்க போகுது ஆக்சுவலி. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். டேக் கேர். See you at the top. Thank you very much. Thanks to all participants. See you at the top. Yeah, thank you so much, Rajapanti sir. Such a wonderful session. No doubt. நான் எதிர்பார்த்தது கூட அதுக்கும் மீதே பெரிய அளவுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பிளான் பிரசன்டேஷன். ஐ மீன் ப்ரொடக்ட் கேவைபி செஷன். ஸோ நல்ல ஒரு வர்ச்சுவல் கைத்தட்டல், மனமார்ந்த நல்ல ஒரு வர்ச்சுவல் கைத்தட்டல் நீங்க எல்லாருமே சேர்ந்து ராஜபாண்டியன் சாருக்கு கொடுத்தே ஆகணும். ரீசன் ரொம்ப தெளிவா அருமையா எல்லாமே பேசி தந்தாச்சு. நமக்கு எப்படி இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணணும், எப்படி நமக்கு இந்த பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலே கொண்டு போகலாம், ஐடியல் டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி ஆகணும், 4 ப்ராடக்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு பிக்சர் உங்களுக்கு 100% கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்களுக்கு 10,000, 10 லட்சம், 1 கோடியும் சம்பாதிக்க முடியும். தெர் இஸ் நோ டவுட். அப்போ கஸ்டமர்ஸ்னே உருவாக்குறதுக்கும் நிறைய மக்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்து நம்மளோட பிசினஸ் டெவலப்மெண்ட்